பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. சென்ற வகுப்பில் நாம் கடைசியாக பார்த்த பாடல் 76, 77 அந்த பாடல்களில் நாம் கருத்துக்களை பார்த்தோம். அதில் சிறு 5 நிமிடம் அதனுடைய முன்னோட்டத்தை பார்த்துவிட்டு இன்றைய பாடல்களுக்குள் செல்வோம். தஞ்சமாம் குருவும் சொன்ன தத்துவ வழி தப்பாமல் பஞ்ச கோஷமும் கடந்து பாலையும் தள்ளி உள்ளில் கொஞ்சமாம் இருப்பும் விட்டு கூடஸ்தன் பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான். இந்த பாடல் வரைக்கும் சென்ற வகுப்புல பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம தத்துவ விளக்கங்கள் அனைத்தையும் பார்த்து முடித்தாகிவிட்டது. தத்துவமசி மகா வாக்கியத்திற்கு உண்டான விளக்கங்களும் தொடர்ந்து 10-15 பாடல்களுக்கு மேல் ஆச்சாரியர் மிகவும் விளக்கமாக எடுத்துரைத்தார். இதற்கு மேல் அந்த சீடனானவன் சிவோகம் சென்ற பாடல்களில் பார்த்தபோது சிவோகம் என்ற நான் அதுவாக இருக்கிறேன், நான் சிவமாக இருக்கிறேன் என்ற அந்த ஆழ்ந்த அபியாசத்தினாலே தியானத்தினாலே தனக்குள் ஒரு நிலையை அடைகின்றான். அந்த நிலையை எடுத்து உரைக்கும் விதமாகத்தான் இந்த பாடல் இருக்கிறது. சீடன் தன்னுடைய பிரம்ம நிலையை பூரண நிலையை அடைவதற்கான எடுத்து சொல்வதற்கான இந்த பாடல் தான் இது. அப்ப அப்படி சொல்லும் பொழுது இந்த சீடனுடைய எப்படி இருந்த சீடன் எப்படி ஆகி இருக்கிறான், அவனுடைய தஞ்சமாம் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சீடன் ஆரம்பத்துல இந்த சீடன் வரும் பொழுது பல ஆசைகளும் பல வேதனைகளும் துக்கத்திலும் இருந்து இந்த துக்கங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் என்று வேண்டி குருநாதரை அடைந்து எனக்கு இந்த மனதினாலும் வெளி உலகத்தினாலும் ஏற்படுகின்ற அந்த துக்கத்திலிருந்து விடுபட்டு முழுமையான ஒரு நிவர்த்தி, முழுமையான ஒரு விடுதலை அடைவதற்கான வழியை கூறுங்கள் என்று இந்த ஞான குருநாதரை அவன் சந்தித்திருக்கிறான். ஞான குருநாதர் என்ன சொன்னாரு, என்னட்ட ஒரு உபாயம் இருக்கு, அந்த உபாயத்தை சொல்றேன், நீ தெளிவா நீ கேட்டு புரிஞ்சுக்கிட்டேன்னா அதுல இருந்து நீ விடுதலை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னாரு. அதுக்கு சீடன் என்ன சொன்னா, நீங்க சொல்றது எனக்கு புரியுதோ புரியலையோ, உங்க சொல்றதை நான் கேட்கிறேனோ கேட்கலையோ, என்னை ஆட்கொண்டு எனக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு நீங்க தான் அப்படிங்கிறாரு. உடனே குரு என்ன சொல்றாரு, உன்னை நீ தெரிந்து கொண்டால் உனக்கு ஒரு கேடு இல்லை அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்துல பார்த்த பாடல்கள். உன்னை நீ அறிந்து கொண்டால் உனக்கு ஒரு கேடு இல்லை அப்படிங்கிறார். தேகம் வேறு, தேகத்தில் இருக்கக்கூடிய தேகி வேறு, எவன் ஒருவன் இதை பிரித்து பார்க்க தெரிந்து கொண்டானோ அவன் தன்னை உணர்ந்தவன் ஆகிறான் என்று சொல்றார். உடனே இந்த சீடன் என்ன கேட்டான், அது எப்படி தேகம் தனியா தேகி தனியா எப்படி பார்க்க முடியும், எல்லாம் ஒண்ணுதானே, நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே அப்படின்னு கேட்டான். அதுக்கப்புறம் அவர் 3 அவஸ்தைகளை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு குரு. இந்த 3 அவஸ்தைகள் இருக்கிறது யாரு, விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த தூக்க நிலை, ஜாக்கிரத் சொப்ன சுசுப்தி. இந்த நிலையில இருக்கக்கூடிய உடலை கொண்டவன் யார் என்று நீ பார்த்து எனக்கு சொல்லு அப்படின்னு சீடனுக்கு சொன்னார். உடனே சீடன் என்ன சொல்றான், அதுக்கு பதில் சொல்லியும், ஆனா இதை தாண்டி நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது, அது எனக்கு தெரியல, நீங்களே எனக்கு விளக்கி கூறுங்கள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாரு.
அதுல இருந்து குரு என்ன பண்றாரு, சரி நீ ஒரு நல்ல சீடனா இருக்கிற, உனக்கு ஓரளவுக்கு அதிகாரித்துவம் இருக்குது, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் பொறுமையா உட்கார்ந்து கேளு அப்படின்னு சொல்லி அத்தியாரோபம் அபவாதத்தின் மூலியமாக அனைத்து தத்துவங்களையும் விளக்கி பின் அதனை நீக்குகிறார். முதல்ல அவர் எடுத்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, அத்தியாரோபம் அபவாதம் அப்படின்னு சொல்றாரு. அத்தியாரோபம் என்றால் என்னன்னா, இல்லாத ஒன்றை இருக்கின்ற சத்தின் மீது ஏற்றி வைத்து அதை பார்ப்பது. இல்லாத ஓர் தத்துவில் வேறொரு தத்துவினை ஏற்றி வைத்து அதனை பார்ப்பதற்கு பேர், அதனை புரிந்து கொள்வதற்கு பேர் அத்தியாரோபம். அபவாதம் என்றால் என்ன, எது இல்லாத ஒன்றை ஏற்றி வைத்தோமோ அதனை இறக்கி வைப்பது, அதனை நேர்த்தி செய்வது, அதை நீக்கிவிட்டு இருப்பதை பார்ப்பது அபவாதம். இப்ப எதற்கு இந்த அபவாதமும் அத்தியாரோபமும் சொன்னார் அப்படின்னா, சீடன் அஞ்ஞானத்துல இருக்கிறான், அவனுக்கு முழுமையா புரியல, அவன் எனக்கு ஞானத்தை போதிங்க அப்படின்னு சொல்றான். ஞானத்தை போதிங்கன்னு எடுத்த உடனே தத்துவமசி மகா வாக்கியத்தை எடுத்து போதிக்க முடியாது. அவனை புத்தியில பக்குவப்படுத்தணும், அவனுக்கு புத்தியில அவனை தெளிவுபடுத்தணும். முதல்ல இந்த உலகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது, அவன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான், தன்னுடைய தேகமானது மனமானது இதெல்லாம் என்ன, எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது, இந்த சிருஷ்டி எவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல அவர் எடுத்த உடனே சச்சிதானந்தத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறார், இருக்கிறது பிரம்மம் தான் சொல்லிடுறாரு. ஆனா அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் மாயையான இந்த பொய்யான விஷயங்கள் எதையெல்லாம் ஏற்றி வைத்திருக்கின்றோம், எவ்வாறு இந்த அத்தியாரூபமானது பொய்யான விஷயங்களானது கல்பனையான விஷயங்களானது ஒன்றின் மீது ஒன்றி உருவாகினதாக அந்த கிரமப்படி எவ்வாறு உருவாகினது நான் சொல்றேன், நீ கேளுன்னு அவர் என்ன பண்ணாரு, எக்ஸ்பிளைன் பண்ணார். அதனாலதான் ரஜோகுணம், தத்துவகுணம், தமோகுணம் 3 குணங்கள் உருவானது மாயையிலிருந்து. அந்த ஈஸ்வரனுடைய உட்பார்வையினால அப்படிங்கிறார், ஈஸ்வரனுடைய கருணையினால அவரு சங்கல்பம் பண்ணதுனால அதுல இருந்து 3 குணங்கள் வந்தது. அந்த 3 குணங்களிலிருந்து நம்மளுடைய சூழ சரீரம், சூட்சம சரீரம் இதெல்லாம் என்னன்னது உற்பத்தியானதாக சொன்னார். சத்துவகுணத்துல இருந்து என்னென்னலாம் உற்பத்தி ஆச்சு, ரஜோகுணத்துல இருந்து என்னென்னலாம் உற்பத்தி ஆச்சு, இந்திரியங்கள் என்ன உற்பத்தி ஆச்சு, அந்த கரணங்கள் எப்படி உற்பத்தி ஆச்சு, சரீரம் எவ்வாறு உற்பத்தி ஆச்சு, ஸ்தூல சரீரம். அதே போல வெளியில இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம், சூட்சம பிரபஞ்சம் சமஷ்டியில எப்படி உற்பத்தி ஆச்சு, அங்க ஸ்தூல பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆச்சு, இவையெல்லாம் ரொம்ப தெளிவா இந்த அத்தியாரோபத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இவ்வாறான சிருஷ்டி நடைபெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் கடந்த பல பாடல்களிலாக ஆரம்பத்திலிருந்து பார்த்திருக்கின்றோம். இதை எதற்கு இங்கே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், தஞ்சமாம் குரு சொன்ன தத்துவ வழி தப்பாமல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குருவிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டான் அவன், குருவே என்னை காப்பாத்தணும் நீங்க தான் அப்படின்னு தஞ்சம் அடைஞ்சிட்டான். அப்ப குரு சொல்ற விஷயத்த அவன் என்ன கேட்க ஆரம்பிச்சுட்டான். அவர் என்ன சொல்றாரு, தத்துவத்தை ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லி வருகிறார். அவன் உட்கார்ந்து அவர் சொல்ற விஷயத்தை எல்லாம் கேட்டு உள்ளுக்குள்ள சிரவணம் பண்ணி உள்ளுக்குள்ள வாங்கி அதை காண்டம்ப்ளேட் பண்ணி அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அப்ப அந்த குருவானவர் யாரு, நம்ம இந்த இடத்துல குருங்கிறது ஞான குருவை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில நிறைய குருமார்கள் வருகிறார்கள், யோகத்தை சொல்லித் தருகிறார்கள், மந்திரத்தை தீட்சை கொடுக்கிறார்கள், பலவிதமான குருமார்கள் இருக்கிறார்கள். ஆனால் இங்க அவர் சொல்றது ஞான குருமார்களை மட்டும்தான் இங்க ஆச்சாரியர் சொல்றார். அப்படி அந்த ஞான குருமாறு இந்த சீடனுக்கு சொன்ன வழிபடி இப்போ உலக சிருஷ்டி, சரீர சிருஷ்டி எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சிருஷ்டியால் இப்ப அவனுக்கு புரியுது, ஓ இப்படிதான் இந்த உலகம் உற்பத்தி ஆயிருக்குது, இப்படிதான் நம்ம சரீரம் உற்பத்தி ஆயிருக்குது, இப்படிதான் நம்ம மனம் இந்திரியெல்லாம் உற்பத்தி ஆயிருக்கு. அவனுக்கு தெளிவானதுக்கு அப்புறம் இப்ப இந்த உற்பத்தியானது எல்லாத்தையும் நீக்கு, இது எல்லாம் ஒவ்வொன்றா உள்ள இருக்கிற விஷயத்தெல்லாம் எது நீ அல்ல அப்படிங்கிறத நீக்கி பார்த்தாய் என்றால் உனக்குள்ளே உன்னுடைய உண்மையான சொரூபம் தெரியும் என்று சொல்வதற்காக அபவாதம் முறையை எடுத்துரைக்கின்றார். அபவாதம்னா என்னது, ஏற்றி வைத்த தத்துவத்தை மீண்டும் இறக்கி வைப்பது. சோ அப்ப இந்த அப்படியே ஒவ்வொன்றாக சொல்றார், நீ சரீரம் அல்ல, அன்னமய கோஷம் அல்ல. இந்த இடத்துல கோஷத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி 5 கோஷங்களை பத்தி சொல்லி, அன்னமய கோஷம் விஷயங்கள் நீ அல்ல, பிராணமய கோஷங்கள் நீ அல்ல, மனோமய கோஷங்கள் நீ அல்ல, விஞ்ஞானமய கோஷமும் நீ அல்ல, ஆனந்தமய கோஷமும் நீ அல்ல. இந்த கோஷங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சத்து வஸ்து எதுவோ அது நீதான் அப்படின்னு அவர் சொல்றாரு.
இதை எக்ஸ்பிளைன் பண்ற விதமா தான் நம்ம ஆவரணம், விக்ஷேபம், இந்த விக்ஷேபத்துல இருந்து தான் எல்லாம் கிரியேட் ஆகிறத பார்த்தோம். அப்புறம் 7 தத்துவங்கள் இருக்கிறத பார்த்தோம். அஞ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம், பரோட்ச ஞானம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு தத்துவமசிக்கான பிரம்மம்னா என்ன, பிரம்மத்தை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆத்மானா என்ன, அதையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் ஜீவன்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, உபாதினா என்ன, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, ஈஸ்வரனுடைய தன்மைகள் என்ன, ஜீவனுடைய தன்மைகள் என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி தத்துவமதி மகா வாக்கியம் வந்து 10வது ஆள் யாரு அப்படிங்கிற அந்த உதாரணத்தை கொடுத்து, மதுரம் போல இருக்கக்கூடிய கட்டிகள் அந்த உதாரணத்தை எல்லாம் கொடுத்து, பல உதாரணங்கள்லாம் பல லட்சணங்கள் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசியில வந்து தத்துவமசி மகா வாக்கியத்தை முடிச்சு, நீ உட்கார்ந்து சிவோகம் என்ற அந்த நிலையிலே நீ அபியாசத்திலே தியானம் செய்து அந்த நிலையை அடைவாயாக அப்படின்னு அவருக்கு தீட்சை கொடுத்து, நீ உட்காந்து தியானத்துக்கு போய், இதுக்கு மேல உபதேசம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை, சொல்லியாச்சு, இதை உள்வாங்கினத நீ இது பண்ணு அப்படின்றார். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தது. அப்ப இந்த தஞ்சமாம் குரு சொன்ன தத்துவ வழி தப்பாமல் இது வரைக்கும் அவர் சொன்ன உபதேசத்தெல்லாம் இந்த சீடன் என்ன பண்றான், உள்ள எடுத்து உட்கார்ந்து சிவோகம் அப்படின்னு அவனுக்குள்ள தியானித்து உள்ளே செல்லும் பொழுது அவன் உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றாக இது நான் அல்ல, இது நான் அல்ல, இது நான் அல்ல, அப்ப கடைசியில நான் யாராக இருக்கிறேன், பஞ்சகோசமும் கடந்து, இங்க சொல்றாரு பாருங்க, பஞ்சகோசமும் கடந்து அப்படின்னா அவன் கடந்துனா நம்ம அப்படியே ஒரு இடத்தை விட்டு அடுத்து கடந்து போறது இல்லை. அவன் உணர்வால வந்து தன்னை நான் என்று அவன் எதுவாக நினைக்கிறானோ, முதலில் சாதாரணமாக தன்னை உடலாக நினைத்தவன் இப்பொழுது இந்த தத்துவ உபதேசத்தினால் தன்னை உடலில் இருந்து பிரித்து பார்க்கிறான். நான் அன்னமயம், அதாவது அன்னத்தினால் உருவான சரீரமோ அது சம்பந்தப்பட்டவன் நான் அல்ல. பிராணனினால் உருவாக்கப்பட்ட கோஷத்தினால் என்னென்ன வஸ்துக்கள் இருக்கிறதோ அது நான் அல்ல. மனோமயம் நான் அல்ல, விஞ்ஞானமயம் நான் அல்ல அப்படின்னு அவனுக்குள்ள நான் என்ற உணர்வில் இருந்து அவன் அனைத்தையும் விளக்கி 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 அந்த உரையெல்லாம் எடுத்து விட்டு தன்னுடைய சொரூபத்தை பார்ப்பதற்கான உள்நோக்கி பயணத்துல அவன் தியானத்துல இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது 5 கோஷத்தையும் கடந்துடுறான். விஞ்ஞானமய கோஷத்தையும் கடந்து ஆனந்தமய கோஷம், அங்க பாலையும் தள்ளி அப்படின்னு அங்க சொல்றாரு. பாலை அப்படின்னா இருள், இருள் என்றால் சூனியம். இப்ப எல்லாத்தையும் நான் நேர்த்தி பண்ணிட்டேன், அங்க ஒண்ணுமே இல்லையே, வெறும் இருள் தானே இருக்கு, அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறது தானே எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ள அவன் கண்டுபிடிக்கிறான். இந்த கேள்வி ஏற்கனவே ஒரு பாடல்ல கேட்டிருப்பான், நான் எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணேன், எனக்கு கடைசியில ஒன்னும் தெரியலையே அப்படிங்கும் போது, ஒன்னும் தெரியலையேன்னு அங்க இருக்கிறத யாரோ ஒருத்தன் என்ன பண்றான், பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, பாக்குறவன் இருக்கிறதுனாலதான் அங்க ஒன்னும் தெரியலையே அப்படிங்கிறது உன்னால சொல்ல முடியுது. அந்த பாக்குறவன் தான் நீ, ஒன்னும் இல்லைங்கிறது நீ கிடையாது அப்படின்னோன்னா அவனுக்கு அப்ப புரிஞ்சது. அதை இப்ப தியானம் பண்ணி அந்த சூன்யமும் நான் அல்ல, அந்த சூன்யத்தையும் எவன் சாட்சியாக பார்க்கிறானோ அவன்தான் நான் என்ற அந்த நிலைக்கு உயர்கிறான். அதான் கடைசியில் என்ன சொல்றாரு, கொஞ்சமாம் இருப்பும் விட்டு, அதாவது கொஞ்சமாம் இருப்பு விட்டுன்னா நான் இந்த சரீரம், நான் இந்த மனம், நான் புத்தி, எதெல்லாம் இந்த ஜீவ புத்தி இருக்குல்ல, நான் ஜீவன் என்று இருக்குல்ல அந்த புத்தி, அந்த புத்தி கொஞ்சம் கடைசியில இதெல்லாம் நேர்த்தி பண்ணி கொஞ்சோன்னு இருக்குது. இன்னும் இந்த உடல் மேல இந்த இது மேல இருக்கக்கூடிய அபிமானம், அந்த அபிமானத்தையும் விடுறான். கொஞ்சமாம் இருப்பும் விட்டு, இருப்புனா இந்த இடத்துல சத்துன்ற அந்த இருப்பை எடுத்துக்கூடாது, ஜீவன் என்ற தன்னை ஒரு அபிமானம் பண்றான் பாத்தீங்களா, அந்த இருப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த இருப்பையும் விட்டு விட்டு கூடஸ்த பிரம்மம் என்னும் நெஞ்சமும் நழுவி ஒன்றாய், கூடஸ்தன் பிரம்மம் என்ற 2 பதத்தை இங்க பயன்படுத்துறார். கூடஸ்தன் அப்படி என்னன்னா சாட்சி உணர்வாக, சத்து உணர்வாக எது இருக்கிறதோ அதை கூடஸ்தன் என்று சொல்லுகின்றன. ஆத்மாவும் கூடஸ்தனும் ஒரே அர்த்தத்தை கொடுக்கின்றன, வெவ்வேறு பத சொற்கள், அவ்வளவுதான். ஆத்மானா நமக்கு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டு கன்ஃபியூஸ் ஆயிருப்போம். கூடஸ்தன்னா கன்ஃபியூஷனே வேணாம். நமக்குள்ள இருக்கக்கூடிய சாட்சி உணர்வு எது அனைத்திலும் மாறுபாடு அடையாமல், கூடஸ்தன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இரும்பு பற்ற இருக்குல்ல, இந்த இரும்பு பட்டையில நெருப்புல போட்டு இரும்பை எடுத்து வெவ்வேறு விதமான சைஸ் ஷேப்புக்கு மாற்றக்கூடிய பற்றையில இந்த நெருப்புல போட்டு எடுத்த அந்த சூடான இரும்பை ஒரு இதுல வச்சு அடிப்பாங்க.
அப்ப அந்த அடிக்கிறதுக்கு அடியில பேஸா ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் கூடம். அது இருக்கிறதுக்கு அந்த இடம். இப்ப அந்த இரும்பு வெவ்வேறு ஷேப்புக்கு மாறுது. இரும்புல போட்டு போட்டு எடுத்து அதுல அடிச்சு அடிச்சு மாத்துறோம். அந்த அடிக்கப்பட்ட இரும்பு எல்லா மாற்றத்தையும் அடையுது. ஆனா அது மாற்றத்தை அடைவதற்கு காரணமா அடியில இருக்குல்ல பேஸ் மெட்டல், பேஸ் எது மேல வச்சு அடிக்கிறாங்களோ அது எந்த ஷேப்பும் மாறாது. அது இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. அது போல இந்த சாட்சி உணர்வானது எந்த மாற்றமும் அடையாமல் சாட்சி சாட்சியாகவே இருக்கின்றது. சாட்சியை ஆதாரமாக கொண்டு அதன் மேலே இந்த ஸ்தூல சூட்சம காரண சரீரங்களில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான லீலைகளும் மாற்றங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. எவை மாறினாலும் மாறாவிட்டாலும் சாட்சி சாட்சியாக இருக்கிறது. அப்படிங்கிற அந்த சத்தியத்தை உணர்த்துவதற்கான பதமா தான் கூடஸ்தனை பயன்படுத்துகிறோம். புரியுதுங்களா? இப்ப இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாட்சியாக இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை கூடஸ்தன் என்று சொல்லுகின்றோம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை, ஆதாரமாக இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை பிரம்மம் என்று சொல்லுகின்றோம். நம்மை ஜீவன் என்று சொல்லலாம். வெளியில இருக்கிறத பிரபஞ்சமான ஈஸ்வரன் என்று சொல்லுகிறோம். தத்து துவம். நம்மளுடைய தத்துங்கிற ஈஸ்வரனுக்கான லட்சியார்த்தம் என்ன? பிரம்மம், சாட்சி. தொம் என்ற இந்த ஜீவனுக்கு உண்டான லட்சியார்த்தம் என்ன? சாட்சி, கூடஸ்தன். இந்த பேதங்கள் அனைத்தையும் நீக்கிவிட்டு அபேதமாக, பேதங்கள் அற்று எது ரெண்டிலும் காமனாக மாறாமல் எது இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்கின்றோம். இப்ப இந்த கூடஸ்தன், பிரம்மம் இது ரெண்டும் மாறுதல் அடையாத சாட்சியாக எப்பொழுதும் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கின்றது. அதுதான் லட்சியார்த்தத்தின் பொருள். அது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு இந்த சீடன் உணர்றான். நல்லா புரிஞ்சுக்குங்க. தனக்குள்ள நான் சாட்சின்ற ஒரு உணர்வுக்கு வரான். இந்த சாட்சின்ற நான் சாட்சியாக இருக்கிறேன், கூடஸ்தனாக இருக்கிறேன்ற இந்த உணர்வானது தன்னோடல இருந்து நழுவி வெளியில இருக்கக்கூடிய இந்த சாட்சியா இருக்கக்கூடிய அனைத்துக்கும் ஆதாரமா இருக்க பிரம்மமும் இந்த சாட்சிக்கும் வேறுபாடு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வேறுபாடு இல்லைங்கிற அந்த ஒரு கரைதல், ஒன்றாக மெர்ஜ் ஆகிறது. ஆக்சுவலி பிரியவே இல்லை, பிரிஞ்சாதானே மெர்ஜ் ஆகிறதுக்கு. இந்த புத்தியில இருக்க அஞ்ஞானம் போய் எல்லாம் ஒண்ணுதாங்கிற அந்த நிலையை உணர்றான். அந்த உணர்றதை தான் பூரணத்தை கண்டான். நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் நின்ற பூரணத்தை கண்டான் அப்படிங்கிறார். நம்ம தூங்கும் போது நம்ம கையில ஏதாவது ஒரு பொருள் வச்சிருந்தா நம்மள அறியாம கீழே விழுந்துரும். அதுபோல இவன் நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ற இந்த உணர்வுல தியானித்து சிவமாக இருக்கிறேன், சிவோகம் சிவோகம் என்று தியானித்து கொண்டிருந்தவன் அந்த தியானத்தையும் விட்டு, அவனை அறியாமல் விட்டு பிரம்மமான இருக்கக்கூடிய அந்த ஆனந்த நிலையிலே மெர்ஜாகி ஒன்றாக கரைந்து விட்டான். அப்ப இப்ப என்ன ஆயிடுறான்? பூரணத்தை கண்டான். பூரணத்தை கண்டான்னா இவன் வேற யாரோ இருந்துட்டு சினிமாவை பாக்குற மாதிரி வெளியில ஒரு தியேட்டர்ல திரையில பாக்குற மாதிரி எல்லாம் பார்க்கல. அந்த நிலையாவே மாறிட்டாங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். புரியுதுங்களா? சோ இப்ப தனக்கு உறுதுணையாய் உள்ள ஆசான் அருளிய வண்ணம் சீடன் தத்துவ நெறி தவறாது பஞ்ச கோஷங்களையும் தானல்ல என்று நீக்கி அதற்கு மேல் காணப்படுகின்ற சூன்யமான பாலையும் தானல்ல என்று ஒழித்து பின்பு அகத்தில் சாட்சி தான் என்று அறிந்த நிலையையும் விட்டு அப்பால் நான் பிரம்மமாயிருக்கிறேன், அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி என்னும் அகண்டாகார விருத்தியையும் நீக்கப்பட்டு ஏகமான பரிபூரணமான பிரம்ம அனுபவ நிலையை அடைந்தான். நம்ம எல்லாம் எந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஏங்கி காத்து கொண்டு இந்த மாதிரி கிளாஸை உட்காந்து கேட்டு வாழ்க்கையில முயற்சி பண்றோமோ அந்த நிலைய அவன் என்ன பண்ணிட்டான்? அடைந்து விட்டான். எப்படி அடைஞ்சான்? குரு சொன்ன தத்துவ உபதேசங்கள்லாம் கேட்டு அதை கான்டம்ப்ளேட் பண்ணி அவன் அபியாசம் பண்ணி அவனுக்குள்ள அந்த அனுபவத்தை அடையறான். இப்ப அதுக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுத்தியே அகண்டமாகி தனுகரணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் தேகமான சத்குருவும் காண நனவினில் சுளுத்தியாகி நன்மகன் சுபாவமானான். அனுபவ ஆனந்த வெள்ளத்து அழுத்தியே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பரமானந்தத்துல அந்த ஆனந்தம் என்றால் என்னால குறையாதது,
லிமிட்லெஸ்ஸா இருக்கிறது கிடையாது. அன்லிமிட்டடா எப்பொழுதும் குறையாமல் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சுக உணர்வைத்தான் ஆனந்தம் என்று சொல்லுகின்றோம். அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பவனாக, அந்த பரமானந்தமாகவே, அந்த பரமானந்தத்திலே ஒரு பெரிய ஆனந்த கடல் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த கடல்ல குதிச்சுட்டா கடலோட கடலா நாம என்ன ஆயிடுவோம்? கரைஞ்சிருவோம். இப்ப நம்மள ஒரு உப்பு கட்டின்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த உப்பு கட்டியை தூக்கி நான் கடல்ல போட்டேன்னு வச்சுங்களேன், 2 நிமிஷத்துல அது என்ன ஆயிடும்? கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த உப்பு கட்டியை தனியா நீங்க கடல்ல இருந்து பிரிச்சு எடுக்க முடியாது. தண்ணி எடுத்து அப்புறம் நம்ம வடிகட்டி இது பண்ற அந்த ப்ராசஸ விட்டுடுங்க. இது என்ன ஆயிடுது? கடலோட கரைஞ்சு விடுது. அதே போல இவன் என்ன ஆயிடுறான்? நான் அப்படின்ற இந்த ஜீவ புத்திய விட்ட உடனே இவன் அந்த பிரம்மானந்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பரந்த பிரம்மத்துல ஒன்றோடு ஒன்று கரைந்து அந்த அந்த ஆனந்த உணர்விலே அவன் லயத்தை அவன் அனுபவிச்சு கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறாரு. அழுத்தியே அப்படின்னா அதுதான். அந்த உணர்வுக்குள்ள முழுகிட்டான். அமிர்தம்னு எதை சொல்றோமோ அந்த அமிர்த உணர்வுக்குள்ள கம்ப்ளீட்டா முழுகிட்டான். இப்ப அங்க முழுகிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் வேறு பிரம்மம் வேறு என்று பேதங்களற்று ஒன்றாக கலந்து கரைந்து விட்டான். அதனாலதான் அகண்டமாகின்றார். கண்டம் என்றால் வேதம், துண்டு துண்டானது. கண்டம்னா அது துண்டாக இருப்பது. அகண்டம் என்றால் பிரிவுகளற்ற, வேதங்களற்ற அப்படின்னு அர்த்தம். அகண்டமாகி தனுக்கரணங்கள் ஆதி சகலமும் இறந்து சித்தாய் மனது பூரணமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தனு என்றால் உடல், கரணங்கள் என்றால் கருவிகள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், என்னென்னலாம் கருவிகள் இருக்கிறதோ அந்த அனைத்து கருவிகளும் நாசமாகிவிட்டன. இந்த உடலும் என்ன ஆகிவிட்டது? இந்த இடத்துல உடலுக்கு வேலை இல்லை, கருவிகளுக்கு இந்திரியங்களுக்கு வேலை இல்லை. மனசுனா என்னன்னா அந்த கரணம், மனம் சித்தம் புத்தி அந்த கரணம். இந்த அந்த கரணம் பூரணமாயிடுச்சு. பூரணமாயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த அந்த கரணத்துக்கு விஷயமாக இருப்பது எதுனா பிரம்மம். இப்ப நான் சொல்றேன், இந்த வகுப்பை எடுத்து சொல்றேன். இப்போ உங்க மனசுனால இதை கேட்கறீங்க, உங்க புத்தியினால கேட்கறீங்க. இப்போ உங்க புத்திக்கு விஷயம் எதுனா நான் சொல்லக்கூடிய சப்தங்கள், வார்த்தைகள், இதை பத்தின டேட்டாஸ் தான் உங்களுக்கு இப்ப அது விஷயம். அந்த மாதிரி இவன் சமாதியில இருக்கும் பொழுது, இவன் பூரணமான அந்த நிலையிலே இருக்கும் பொழுது அவனுடைய அந்த கரணத்துக்கு விஷயம் எதுன்னா பிரம்மம் தான். அந்த பிரம்மத்தோட பிரம்மமா கரைஞ்சிருக்கிறதுனால அந்த ஆனந்த உணர்வு, பூரண உணர்வு தான் அவன் அந்த கரணம் முழுவதுமாக இருக்கின்றது. அதனாலதான் மனம் பூரணமாய் அவன் அந்த நிர்விகல்ப சமாதியில அப்படியே உக்காந்தவன் கண்ணை மூடி உக்காந்து அப்படியே இருக்கிறான். தூக்கம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம தலை சாஞ்சிரும், உடம்பு கீழே விழுந்துரும், உடம்பு மூமெண்ட்ஸ் இருந்துரும், உக்காந்த மாதிரியே இருக்க முடியாது. ஆனா சமாதியை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணை மூடி உக்காந்து ஆழ்ந்து உள்நோக்கி போனோம்னா எப்படி உட்கார்ந்து இருக்கோமோ அப்படியே இருக்கும். அந்த உடல் எந்த ஒரு மாற்றமும் அடையாது. அது மூமெண்ட் இருக்க கட்டை போல அப்படியே இருக்கும். உள்ளுக்குள்ள பிராணன் ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனா எந்த இயக்கமும் இருக்காது. எப்படி ஒரு இறந்து போன உடல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் பார்ப்பதற்கு தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள சுவாசம் மட்டும் இயங்கும். உடல் கட்டை போல இருக்கும். ஆனால் உணர்வானது, அவன் நான் என்ற அந்த உணர்வானது அந்த பிரம்மத்தோடு பிரம்மமாக கரைந்து அதிலே இருக்கும். அதனாலதான் அவனுக்கு உடலுங்கிற உணர்வு இல்லாம இருப்பான். நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது நம்ம உடம்புன்ற உணர்வு கிடையாது. திருப்பி வந்தாதான் நமக்கு உணர்வு இருக்கும். அதுபோல அவன் அந்த பிரம்மன்ற அந்த உணர்வோட கரைஞ்சிருப்பான். அவனுக்கு அப்ப இந்த உடம்ப பத்தி தெரியாது, இங்க மனசு ஒண்ணு இருக்குன்னு தெரியாது. நாம இந்த மாதிரி எல்லாம் தனியா இப்ப உங்க பேரை சொல்லி நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்கல்ல, அந்த நிலையில அந்த ஐடென்டிபிகேஷன் எதுவுமே கிடையாது. அவன் தன்னை அதுவாக பிரம்மமாக பூரணமாக மட்டுமே தன்னை உணர்வானே தவிர, அதை தவிர வேற எந்த உணர்வுக்கும் அங்க இடம் கிடையாது. வேற எந்த எண்ணங்களோ விஷயங்களோ இருக்க முடியாது. ஏன்னா அது மனதையும் மனம் முழுவதும் அதுவாக கரைந்து விட்டது. பிரம்மன் தான் அதுக்கு ஒரே விஷயம். புரியுதா இல்லைங்களா? அப்படி பூரணமாக கரைந்த நிலையில இருக்கிறான். அப்ப தேகமான சத்குருக்கான இவன் இப்படி உக்காந்துட்டு இவன் பாட்டுக்கு நிர்விகல்ப சமாதியில தியானம் பண்ணி போயிட்டான். அபியாசம் பண்ணி அத தேகத்துல இருக்கக்கூடிய அதை பார்த்துக்கிட்டு குருவானவர் நேரா எதிரில உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. குரு பாக்குறாரு, ஓ இவன் சொன்ன உபதேசத்தை கேட்டு
உள்ளுக்குள்ள டீப்பா போய் சமாதி போயிட்டா போல இருக்கு. அதை அவர் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நனவினில் சுளுத்தியாகி நன்மகன் சுபாவமானான். நனவினில் சுளுத்தினா வேக்கிங் ஸ்டேட்லயே தூங்குவது. நம்ம எல்லாமே இப்ப இந்த கிளாஸ் எடுக்கும் போது கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி சில நேரத்துல தூங்கிடுவோம் பாத்தீங்களா? அது இயல்பா நடக்கக்கூடிய நனவிலே இருக்கக்கூடிய சாதாரண தூக்கம். ஆனா இங்க ஆச்சாரியர் சொல்லக்கூடிய நனவிலே சுளுத்தினா சமாதியத்தான் சொல்ற. தூங்காமல் தூங்கி இருப்பதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் பாத்தீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனுடைய கான்சியஸ்னஸ் விழிப்புணர்வுல இருக்குது. அவனுடைய கான்சியஸ் அல்டிமேட்டான பிரம்மத்துல சாட்சி உணர்வாக இருக்குது. அவனுடைய உடல் தூங்கி இருக்கு, அவனுடைய கருவிகள் தூங்கி இருக்கிறது, அவனுடைய இந்திரியங்கள் அனைத்தும் அடங்கி விட்டன. ஆனால் அவன் முழு விழிப்பு நிலையில் இருக்கிறான். அப்படி அவன் நான் என்ற அந்த விழிப்பு நிலை பிரம்ம நிலையிலே பிரம்மமாக அந்த விழிப்பிலே இருக்கும் பொழுது இந்திரியங்கள் அனைத்தும் சரீரம் அனைத்தும் தூங்கின நிலையில் இருப்பதற்கு பேருதான் நனவினிலே சுளுத்தி. அதற்கு பேர்தான் தூங்காமல் தூங்கி இருப்பது என்று அர்த்தம். நம்ம ஒரு பாட்டு அடிக்கடி போடுவோம்ல, அந்த பாடல்ல வரக்கூடிய முதல் வார்த்தைக்கு அர்த்தமும் இதுதான். நனவினிலே சுளுத்தி ஆகி நன்மகன் சுபாவமானான். அப்படி அவன் அந்த சுபாவத்திலே கலந்துட்டான். அனுபவமாய் உள்ள தடையற்ற ஆனந்த கடலில் முழுகி அகண்டமாய் சரீரம் இந்திரியங்கள் முதலிய எல்லாம் நாசம் பெற்றான். அறிவே வடிவமான மனம் பரிபூரணமான நிலையை அடைந்து திருவருளே திருமேனியாக உடைய சத்குரு பாக்குற மாதிரி நனவில் சுளுத்தியாகிய சமாதியை அடைந்து நன்மகன் அப்படின்னா நல்ல சீடன் என்று அர்த்தம். நல்ல சீடன் ஆனவன் தனது சுபாவ வடிவம் ஆனான். தன்னோட சுபாவ வடிவம்னா தன்னோட யதார்த்த சுபாவம் என்னது? ஞானஸ்வரூபமானே பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபமாக அவன் அடைந்தான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதுக்கு அடுத்த பாடல் போவோம். 78. அலிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் மனது மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான் விமலதே சிகனை கண்டான். துளிவிழி சொரிய பாதம் தொழுது வீழ்ந்து எழுந்து சூழ்ந்தான். குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். அலிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் மனம் மெல்ல வெளியில் வந்திட உணர்ந்தான் விமல தேசிகனை கண்டான். துளிவிழி சொரிய பாதம் தொழுது வீழ்ந்து எழுந்து சூழ்ந்தான். குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். அலிமகன் அப்படின்னா அன்பான சீடன் என்று அர்த்தம். இங்க ரொம்ப காலம் இவர் குரு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவன் சமாதியிலே இருக்கிறான். அவன் சமாதியில போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது 1 மணி நேரம் இருக்கலாம், 1 நாள் இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆனா அது அவங்க 2 பேத்துக்குள்ள நடந்த விஷயம். ஆனா ரொம்ப நேரமா சமாதியில இருக்கிறாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்வாறு ஆன பின் மனம் மெல்ல மெல்ல வெளியில் வந்திட. நிர்விகல்ப சமாதியிலேயே ரொம்ப நேரம் நம்மளால இருக்க முடியாது. அதுதான் உண்மையை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரம் அதுல உள்ளுக்குள்ள இருக்க முடியும். இப்ப நீங்க தியானம் செய்தோ, விஷயங்களை புரிந்து கொண்டோ, தத்துவ விசாரம் செய்தோ 1 மணி நேரமோ 1 நாட்களோ 2 நாட்களோ அதிகபட்சமாக இப்ப சமீபத்துல ராமகிருஷ்ணர் 3 நாள் நிர்விகல்ப சமாதியில இருந்த தோத்தாபுரியோட முன்னிலையில. இப்ப இவரு 3 நாள் இருந்திருக்க மாட்டாரு. அவர் முன்னாடி உட்கார்ந்துருக்காருல்ல குரு, மேபி சில மணி நேரங்கள் இருந்திருக்கலாம். சில மணி நேரங்கள் இருந்ததுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளீட்டா பூரணத்தோடு கரைந்து அதுல இருந்து வேறுபாடு இல்லாத நான் பூரணமாக இருக்கிறேன் அந்த உணர்வான பிரம்ம உணர்விலே இருந்து அப்படியே அவங்க போயிடுறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. மீண்டும் இந்த பாடி, இந்த சரீரம் என்ற உணர்வுக்கு வருகிறார்கள். ஏன் என்றால் அந்த ஏன் என்ற கேள்விதான் மிச்சம் இருக்கிற எல்லா பாடல்களும் அதை நோக்கி போறோம். நாம இந்த உடலிலே இருக்கக்கூடிய பிராரப்த கர்மத்தின் வசமாக இந்த உடல் இன்னும் குறிப்பிட்ட காலம் வாழ வேண்டும் என்பது இருப்பதினால் இந்த மனம் இன்னும் சில விஷயங்களை அனுபவிக்க வேண்டிய பெண்டிங் இருக்குதுன்னா அதற்கோசரம் என்ன பண்ணோம்? திருப்பியும் அந்த கான்சியஸ்னஸ் பேக் டு த பாடி. அப்ப என்ன பண்றாரு இந்த சீடன்?
அலிமகன் நெடும்போது இவ்வாறு ஆன பின் மனது மெல்ல மெல்ல வெளியில் வந்திட. அப்ப மனசு மெல்ல மெல்ல வருது வெளிய, சரீரத்தை நோக்கி வருது. இதுக்கு முன்னாடி மனசு எங்க இருந்துச்சு? மொத்தமா பூரணமான பிரம்மத்துல கரைஞ்சிருந்துச்சு. இப்ப அதுல இருந்து வெளியே வந்த உடனே இவனுக்கு என்ன ஆயிடுது? நான் அப்படின்ற இந்த உடம்பு மேல ஒரு ஜீவ புத்தி இருக்குல்ல, இது வரைக்கும் அவனுக்கு ஜீவ புத்தி கிடையாது. ஏன்னா இவனுக்கு நானே இல்லாம அவன் அதுவாக கரைஞ்சிருந்தான். இப்ப உடம்புங்கிற அந்த உணர்வு மெல்ல மெல்ல அவனுக்கு வர ஆரம்பிக்கும். வந்திட உணர்ந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு இந்த உடம்புன்ற இந்த உணர்வு வர வர இவனுக்கு முன்னாடி குரு உட்கார்ந்து இருக்காருன்னு அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். விமல அப்படின்னா மலங்கள் அற்ற, தேசிகன் அப்படின்னா குரு, ஞான குரு. அவனுக்கு முன்னாடி இருக்க குருவை பார்க்கறான். கண்டான், குரு உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கறான். ஓஹோ, நம்ம இவ்வளவு நேரம் எங்க இருந்தோம்? எப்படி நம்ம அப்படியே தூக்கத்துல இருந்து சில நேரத்துல மத்தியான நேரத்துல ரொம்ப தூங்கிட்டோம்னு வச்சுங்களேன், எந்திரிச்சோம்னா நம்ம எந்த ஊர்ல இருக்கோம், எந்த இடத்துல இருக்கிறோம், பகலா இரவான்னு தெரியாத மாதிரிலாம் சில நேரத்துல நம்மள அறியாம தூங்கி இருப்போம். எல்லாரும் வாழ்க்கையிலும் இதுல அனுபவிச்சிருப்போம். வீட்டுலதான் படுத்திருப்போம், ஆனா நம்ம எங்க இருக்கோம்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு நமக்கே தெரியாம திருப்பி நம்ம ரீகலெக்ட் பண்ணி செட்டில் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகும். அதே மாதிரி மயக்கத்துக்கு போயிட்டு வந்தாலும் அந்த மாதிரி ஆகும். அனிஸ்டீஷியா கொடுத்துட்டா இனி ஆபரேஷனுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த மாதிரி ஆகும். அந்த மாதிரி இவன் என்ன பண்றான்? எங்க இருக்கிறேன் நானு? எங்க இருந்தேன் இவ்வளவு நேரம்? இப்ப எங்க இருக்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி குரு உட்கார்ந்து இருக்காரு. அப்ப குருவை பார்த்த உடனே இவனுக்குள்ள என்ன ஆகுது? இப்ப இவன் இது வரைக்கும் அந்த பிரம்ம உணர்வுல கரைஞ்சிருந்தான். இப்ப திருப்பியும் பாடிங்கிற கான்சியஸுக்கு வந்த உடனே அந்த மனமானது இது வரைக்கும் அனுபவிச்ச விஷயம் என்னன்னா அந்த ஆனந்தம், அந்த பூரணமான அந்த பூரண சொரூப சுகத்தை அனுபவிச்சிருக்கு. அந்த சுகத்தை அனுபவிச்சது இவனுக்கு இந்த பாடி, இப்ப நான் ஜீவன்ற இந்த உணர்வுக்கு இவனுக்கு தெரியுது. இப்ப தூங்கி எந்திரிச்சோன்னு வச்சுக்க, நல்லா தூங்கணும்னா, அப்பா நல்லா தூங்கணும் நமக்கு காலைல எந்திரிச்சோம்னா நமக்கு தெரியுதா இல்லையா? நல்லா சுகமா தூங்கணும்னு. தூக்கம் ஒழுங்கா வரலைன்னா எந்திரிச்சோன்னா என்ன ஆச்சுன்னே தெரியல, நீங்க தூக்கமே வரலன்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அப்ப அங்க நடந்த விஷயம் நம்ம எந்திரிக்கிறவனுக்கு உடனே அவனுக்கு என்ன ஆகுது? அவன் அறிவுக்கு புரியுதா இல்லையா? அதே மாதிரி இவன் திருப்பியும் பாடிங்கிற கான்சியஸ்க்கு வரும்போது இது வரைக்கும் அனுபவிச்ச அந்த ஆனந்த வெள்ளத்தை வந்து இவனுக்குள்ள என்ன ஆகுது? இன்னமும் அது வந்து ஓவர் ஃப்ளோயிங் ஆஃப் அந்த பிளிஸ் இருந்துகிட்டே இருக்குது. அவர் எக்ஸ்டசியில இருந்துகிட்டே இருக்கிறான். அந்த எக்ஸ்டசியில குருவையும் பார்க்கறான். குருவை பார்த்த உடனே கண்ணுல அப்படியே அவனுக்கு சாரசாரியா தண்ணி வருது. அழுகிறான். அந்த ஒரு ஆனந்தத்துல அழுது குருவோட சொரிய பாதம் தொழுது அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றான். ஏன்னா இவன் இந்த ஒரு அனுபவத்தை கோத்ரூ பண்ணி இவனுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு தெளிவு ஏற்பட்டதுக்கு காரணமா யார் இருந்திருக்காரு? மாஸ்டர் தானே இருந்திருக்காரு. சோ அந்த மாஸ்டரை தொட்டு அவருடைய பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்து சூழ்ந்தானே அவரை வந்து சுத்தி வரான். அவரை ஒரு 3 தடவையோ வாட்டெவர் இட் இஸ். நம்ம போன கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவோம்? பிரகாரம் சுத்துவோம்ல, பகவானை சுத்தி வருவோம்ல. அந்த மாதிரி குருவை வந்து ஒரு கிராட்டிடியூட் ஃபீலிங் அவனுக்குள்ள வருது. அவனுடைய அட்டைன் பண்ண அந்த விஷயத்தை நினைக்கும் பொழுது அதுல இவரு தானே, அதுக்கு இவர் இல்லாட்டினா நான் இப்படி எல்லாம் தெரிஞ்சிருக்க முடியுமா? இவரு தானே எனக்கு வழிகாட்டினாருன்னு நினைச்சு அவ சுத்தி வந்து காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி குளிர்முக சுவாமி கேட்க கும்பிட்டு நின்று சொல்வான். அப்ப வந்து அந்த குருநாதர் வந்து மனம் குளிரும்படி அவருடைய முகம் ஆல்ரெடி குருநாதருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அடடா, நம்ம சீடன் ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு சமாதி நிலையில இருக்கிறானே அப்படின்னு அவருக்கு ஒரு விதமான ஒரு சுகம்தான். புரியுதா இல்லைங்களா? குருநாதருக்கு எப்பயுமே வந்து வேற எதுவுமே அவங்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. நம்ம அந்த கொடுக்குற ஞானத்தை அவங்க உள்ள ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா போதுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கும். அவரும் ஒரு விதமான ஒரு ஆனந்த உணர்வுல இருக்காரு. அவரு பணம் இன்னும் குளிரும் மாதிரி எடுத்து சொல்றான். தன்னுடைய அனுபவத்தை என்ன பண்ண போறான்? பகிர போகிறான். இப்ப இதற்கான அர்த்தம் என்ன கொடுத்திருக்காருன்னு பார்ப்போம். சரி, அன்புள்ள சீடன் வெகு நேரம் சமாதியில் இருந்து அதன் பின்னே மனம் பிராரத்த கண்மத்தால் மெல்ல மெல்ல சமாதி நின்று பகிர்முகமான பின் தூய்மையான குருவை கண்டான். பக்தி மேலிட்டு கண்களில் ஆனந்த கண்ணீர் வெளிப்பட, அதான் சாதாரண கண்ணீர் கிடையாது, ஆனந்த கண்ணீர். ஆனந்தத்துல குருவின் திருவடியில் விழுந்து வணங்கினான். பின் அவரை வலம் வந்து கைகூப்பி நின்று குளிர்ச்சி பொருந்திய முகமுடைய குரு கேட்க
சொல்லத் தொடங்கினான். இப்ப என்ன சொன்னா? அடுத்த பாடல் படிப்போம். இந்த பாட்டு தான் கைவல்ய நவநீதம் படிக்கும் பொழுது எல்லாருமே இந்த பாட்டை முடிக்கும் போது ஆரம்பத்திலையும் படிப்பாங்க. பாயிரம் பாடுகிறது மட்டும் இல்லாம இந்த பாட்டையும் படிப்பாங்க. ஏன்னா அது சீடனுடைய மனநிலை, குருவை பத்தி சீடனுடைய உணர்வாக சொல்லக்கூடிய பாடல், ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இப்ப சீடன் சொல்றான், ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. இப்ப குருநாதரை புகழ்ந்து இந்த பாடல்ல பாடுறான். என்ன சொல்றான்? ஐயனே, ஐயனே என்றால் என்னன்னா படித்த சாஸ்திரங்களை படித்த குருநாதர் என்று அர்த்தம். மதிக்கத்தக்கவர், போற்றத்தக்கவர், தத்துவத்தை உணர்ந்தவர், அனைத்தும் அறிந்தவர். ஐயனே தலைவன், மேல் நோக்கி, அதாவது மேலானவர். இந்த மாதிரி பல அர்த்தங்கள் அதற்கு சொல்ல முடியும். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட, எனக்குள்ள இருந்து எத்தனை ஜென்மங்கள்னு சொல்ல முடியாது, அனந்த ஜென்மங்கள், கோடிக்கணக்கான ஜென்மங்கள், ஆதியிலிருந்து இன்ன வரைக்கும் எனக்குள்ள இருந்து என்னை ஆண்டவனே. அதாவது குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவேன்னு நம்ம சொல்றோம். குருவை பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் மகேஸ்வரனுக்கும் சமமானவர் என்றும், அது மட்டும் இல்லாமல் அனைத்துக்கும் சாட்சியாக இருக்க பரபிரம்மாவே என் குரு சாட்சாத் எனக்கு கிடைச்சிருக்கீங்கன்னு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம குருவை நம்ம நமஸ்கரிக்கிறோம். அததான் இங்க என்ன சொல்றாரு, இவன் உணர்ந்து சொல்றான். இப்ப நான் எப்ப பருத்தெடுத்தேன்னு தெரியல, அப்ப இருந்து எனக்குள்ள இருந்து என்னை வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வழிகாட்டிக்கிட்டு இருக்கவர்னா யாரு? இப்ப முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற வழிகாட்ட முடியும்? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. அப்ப ஈஸ்வரன், இறைவனை இங்க மீன் பண்றாரு. அனந்த ஜென்மங்கள் ஆண்ட எனக்குள்ள அந்தர்யாமியாக இருந்து என்னை வழி நடத்தி இதுவரைக்கும் எடுத்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இறை சக்தியான அந்த பிரம்மத்தை, ஈஸ்வர சக்தியை, அந்த ஈஸ்வர சக்தியை குருவுக்கு இணையாக ஒப்பிடுகிறார். அதே ஈஸ்வர சக்தி தான் மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. சத்தியத்தை, தத்துவ ஞானத்தை, பிரம்ம ஞானத்தை உபதேசிப்பதற்காக வெளிவந்த குருவே போற்றினா என்னது? நீதான் எனக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிற, எனக்குள்ள இறை சக்தியாக அந்தர்யாமியாக அனைத்துமாக நீதான் உள்ள இருக்கிற. ஆனா இந்த சத்தியத்தை எனக்கு புகட்டுறதுக்கு, எனக்கு புரிய வைக்கிறதுக்கு, எனக்கு தெளிய வைக்கிறதுக்கு, என்னை அறியாமையிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நீதான் வெளியே ஒரு தேகத்துல குருவாவும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற. புரியுதா இல்லைங்களா? இப்ப என் முன்னாடி இருக்கக்கூடிய தேகத்துல இருக்கக்கூடிய குருவுமே அந்த சாட்சி ஸ்வரூபம் தான் இங்க சரீர ஸ்வரூபமாக இருக்கின்றது. இந்த அனைத்தையும் எதை படைத்து நடத்தி ஆக்கி எடுத்துக்கொண்டு இருக்கிறதோ அதுதான் என்னை அனந்த ஜென்மங்களாக உள்ள இருந்து என்னையும் ஆட்டி படைத்து இயக்கி கொண்டு இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அப்படி கொண்டு வந்ததுதான் இந்த தத்துவ ஞானத்தை எனக்குள்ள அனுபவிப்பதற்கு, உணர்வதற்கு அதுதான் வழிகாட்டுச்சு. அப்படி வழிகாட்டின அதுதான் இப்பொழுது வெளியே குருவாக உட்கார்ந்து எனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றது அப்படின்னு இந்த பேதங்களற்ற அபேத உணர்விலே அனைத்தும் ஒன்றுதான் என்ற அந்த உணர்வுல இருந்து சீடனானவன் சொல்றான். அதுதான் முக்கியம் இங்க. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி. நான் உயர வேண்டும் என்று, நான் உண்மையை உணர வேண்டும் என்று, என் முக்தியை நான் அடைய வேண்டும் என்று, அந்த பலன் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்க மிகப்பெரிய ஒரு உதவியை செய்திருக்கிறீர்கள். இந்த உதவிக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? இதை விட நான் என்ன கைமாறு திருப்பி செய்ய போறேன்? அவன் நன்றி உணர்வுல அவன் ஆனந்த கண்ணீரோட அவன் சொல்றான், கிராட்டிடியூட் ஃபீலிங்ல. நாயேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாயை விட கீழானவன் நானு அப்படிங்கிறான். எதற்கு நாயை விட கீழானவன் அப்படின்னா, நிறைய நம்மளுடைய தமிழ் பாடல்கள்ல மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்திலையும் சொல்லியிருப்பார், நாயிற்கடையாய் கிடந்த அடியாருக்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனேன்னு இருப்பார்.
அதே மாதிரி திருவாசகத்துல கடைசியில ஒரு பாட்டுலயும் நாயை விட மோசமானவன் நானு, என்ன போய் இந்த ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்து என்ன இந்த மாதிரி ஒரு மேடையில உட்கார வச்சுட்டியேன்னு இறைவனை நோக்கி பாடுறாரு ஒரு பாடல்ல. அப்ப என்ன அர்த்தம்னா, நாய் அப்படி என்ன பண்ணும்னா, தான் வாந்தி எடுத்ததை திருப்பி தானே சாப்பிடக்கூடிய உலகத்துல இருக்கிற ஒரே பிராணி எதுன்னா அது நாய் தான். வாந்தி எடுத்துரும், கொஞ்ச நேரத்துல அதையே போய் சாப்பிடும். இந்த மனித ஜீவனும் நான் பற்றற்றுறேன், நான் இதெல்லாம் விட்டுறேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு முடிவு எடுத்துருவான். ஆனா அடுத்து திருப்பி கொஞ்ச நாள்ல அவன் எடுத்த அந்த சங்கல்பத்தையும் எடுத்த உறுதியையும் விட்டுட்டு பழைய குருடி கதவை திரட்டின்ற மாதிரி திருப்பியும் பழைய மாதிரியே அதே விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிருவான். இது தப்பு, இது வேண்டாம், இது நல்லது இல்ல, இது வைராக்கியத்துல விவேகத்துல ஒரு முடிவு எடுத்து இது வேணான்னு என்ன பண்ணிடுறான், தியாகம் பண்ணிடுறான். தியாகம் பண்ணிட்டாலே வாந்தி எடுத்தாச்சுன்னு முடிச்சு போச்சு, உள்ள டைஜஸ்ட் ஆகாத விஷயம் வெளியே வந்துருச்சு. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிடுறது, இல்ல என்னால விட்டு இருக்க முடியல, எனக்கு அது வேணும், திருப்பி என்ன பண்ணிடுறோம், பழைய அதே விஷயத்த செய்ய ஆரம்பிச்சிடறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம குணமானது நாய் போல இருக்கக்கூடிய ஒரு குணம். விட்டதையே திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருப்போம், பிடிச்சி திருப்பி விடுறதுக்கு மனசு இல்லாம திருப்பி அதையே என்ன பண்ணி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி மனம் உடைய இந்த நாய் போல, நாயை விட மோசமான இந்த மனம் படைத்த என்ன நீ என்ன கருணையினால, உன் கருணையினால மட்டும்தான் என்ன பண்ணிருக்கிற, உயர்த்தி இருக்கிற. நீதான் எனக்குள்ள இருந்து எனக்கு வெளியவும் இருந்து என்ன நான் இதெல்லாம் எனக்கு தெரியுமா தெரியாதா, அடைவனா அடைய மாட்டேனா எதுவுமே எனக்கு புரியல. இன்னைக்கு எனக்குள்ள ஒரு விதமான ஒரு உண்மை சத்திய உணர்வை கொடுத்துட்ட. நான் நினைச்சேன்னா எனக்கெல்லாம் இதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஆனா எனக்கே நீ கொடுத்துட்டியே, என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லோயஸ்ட் பர்சனுக்கு நீ கொடுத்துட்டியே அப்படின்னு என்ன சொல்றாரு இங்க பாடுறாரு. ரமணர் கூட ஒரு இடத்துல ஒரு பாடல் பாடுவார், என்போல ஈனருக்கும் தான் நினைக்கிறேன், இன்புற கால் தருளும் என்னாலும் நீ வாழ்ந்தரு அருணாச்சலான்னு ஒரு பாடல் அவர் பாடுவார். அருணாச்சல அக்ஷரமணியில் ரமணர் என்ன சொல்றாரு, என்ன போல இருக்கக்கூடிய ஒரு ஈனப்பிறப்பை கூட நீ எனக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்துட்டியே இறைவா அப்படின்னு ஈஸ்வரனை புகழ்ந்து அண்ணாமலையரை புகழ்ந்து அவர் பாடுறார். நிறைய இடத்துல எதற்கு அதை சொல்றாங்கன்னா, என்ன நீனும் பிரம்மம் நானும் பிரம்மம் எல்லாம் பிரம்மன்றீங்க, திருப்பி அவங்கள இவ்வளவு தூரம் கீழே இறக்கி வச்சு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கல்ல நினைக்க வேண்டாம். அவங்க எல்லாத்தையும் பிரம்மமா தான் பாக்குறாங்க. ஆனா அதற்கு முன்னாடி அவங்களுடைய மனமானது உடலானது எந்த அளவுக்கு அவர்கள் மனநிலையில் இருந்தது, அப்படி இருந்த ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை கூட இறைவன் எந்த பேதமும் இல்லாமல் அனைத்திற்கும் சமமான ஒரு அன்பை காட்டி குருவாக உள்ளே இருந்தும் வெளியே இருந்தும் உண்மை சத்தியத்தை உணர்வதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறாய் என்பதற்குத்தான் இந்த வார்த்தைகளை சத்தத்தை பயன்படுத்துகிறார்கள். உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. நான் என்ன செய்யறது உனக்கு, நான் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்னு தெரியல, நீங்களே ஏதாவது சொல்லுங்க. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, என்னால என்ன பண்ண முடியும்னு தெரியல, ஐயனே உன்னுடைய திருவடிக்கு போற்றி போற்றி. நம்ம இறைவனை நினைச்சு போற்றி சொல்லும் போதெல்லாம் நன்றி உணர்வுலதான் போற்றி சொல்லணும். எனக்கு இது கூட அது கூடலாம் போற்றி சொல்லக்கூடாது. ஏன்னா போற்றினாலே புகழ்ந்து பாடுவது, அவனை மன நிறைவோடு எனக்கு கிடைத்த விஷயங்கள் அனைத்திற்கும் நன்றி உணர்வோடு சொல்வதுதான் போற்றி. அப்ப இவர் என்ன சொல்றாரு, செய்யுமாறு ஒன்றும் காணேன், பகவானே உன்னுடைய பாதம் குருவே உன்னுடைய பாதங்களை தொட்டு வணங்கி போற்றி போற்றி, நல்லது நல்லது ஐயனே எனதுள்ளே நின்று ஆனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணோம் திருவடி போற்றி போற்றி. இதற்கான அர்த்தம் படிப்போம். ஐயனே, எனது சித்தத்தின் கண் அளவிருந்த பிறவிகளை தொடர்ந்து நின்று என் மனதின் கண் இருந்த மல விக்ஷேப தோஷங்களை எல்லாம் ஒழித்து என்னை ஆட்கொண்ட அருளிய ஈசனே, தத்துவ ஞானத்தை உபதேசித்து அருளும் பொருட்டு அருளே வடிவாய் எழுந்தருளிய குருவே, தங்களை வணங்குகிறேன். எனக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனே, இப்ப வெளியே வந்திருக்கிற குருவே, தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணவரே, உன்னை வணங்குறேன் அப்படிங்கிறார். அடியேன் கடைத்தேரை எனக்கு மோட்சத்தை தந்து அருளிய உதவிக்கு
நான் உயர்வதற்கு என்ன மோட்சத்தை இது பண்றதுக்கு எனக்கு உதவுன உங்களுக்கு நாயினும் கீழ்ப்பட்டவனான நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? நாயே செய்யுமாறு, நாயை விட கீழ்மையான இருக்கக்கூடிய நான் என்ன உங்களுக்கு பெருசா செஞ்சிட முடியும்? அறியேன் நாயினும் கீழ்ப்பட்டவனான நான் செய்யும் கைமாறு யாதென்று அறியேன். உங்களது திருவடிக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் என்று கூறினார். புரியுதா இல்லைங்களா? இப்ப குருவை அவன் சமாதியிலிருந்து தத்துவத்தை உணர்ந்து வெளியே ஆனந்த கண்ணீரிலே குருவை பார்த்து குருவை நமஸ்காரம் பண்ணி சுத்தி சுத்தி உடனே எல்லாம் பேச முடியாது, கொஞ்ச நேரம் ஆயிருக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்டசில உடனே பேச மனசு வராது, வார்த்தை வராது, அமைதியிலே மௌனத்திலே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் இந்த வார்த்தைகளே உற்பத்தி ஆகும், உடனே எல்லாம் உற்பத்தி ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல எண்ணங்களே இல்லாம போயிடும். எண்ணங்களற்ற அந்த ஒரு நிலையில கான்சியஸா பாடி கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறமும் என்ன டக்குன்னுலாம் ரொம்ப ஸ்பீடா இப்ப வர மாதிரிலாம் வராது. அப்படியே ஒரு விதமான ஒரு ஏகாந்த ஒரு அமைதி நிலையில அப்படியே இருக்கும். அப்புறம் மெல்ல மெல்ல நம்மளே வாண்டடா எண்ணங்களை உற்பத்தி பண்ணணும்னு நினைச்சா மட்டும்தான் உற்பத்தி ஆகும். அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியா நம்ம எண்ணங்களை உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இவன் முன்னாடி குரு இருக்காருல்ல, அதனால வெளியே அவங்க கொஞ்சம் நேரத்திலேயே பேச ஆரம்பிச்சாராம். அடுத்த பாடல் பார்ப்போம். 80வது பாடல். சிட்டன் இவ்வாறு கூற தேசிகன் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என இருத்தி கிருபையோடு அருளி செய்வார். துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிட்டனா இருக்கின் ஈதே நீ செய்யும் உதவியாமே. சிட்டன் இவ்வாறு கூற தேசிகன் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா என இருத்தி கிருபையோடு அருளி செய்வார். துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிட்டனாய் இருக்கின் ஈதே நீ செய்யும் உதவியாமே. இப்படி சீடன் குருவை நோக்கி சொன்ன உடனே, சிட்டன் அப்படின்னா சீடன் அர்த்தம், நல்ல சீடன். இவ்வாறு கூற, அவர் யாரு? குருவை பத்தி குருவிட்ட சொன்ன உடனே, தேசிகர்னா குரு, அவர் மகிழ்ந்துடுறாரு. இவனுடைய அனுபவம், அவனுடைய ஷேரிங்கை கேட்ட உடனே, அப்பா உருப்பிட்டான்டா பையன், நம்ம கிட்ட வந்த ஒரு ஆளு நம்மகிட்ட கேட்டு எப்படியோ ஞானத்தை ஏதோ புடிச்சுக்கிட்டான் அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஆயிடுது. என்கிட்ட படிச்ச ஒரு ஆளு உப்பேத்திட்டான், அவன் சரியாயிட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாகி கிட்டவா என இருத்தி, எப்பனே இங்க வா அப்படின்னு கூட பக்கத்துல உட்கார வச்சுக்கிறார். நம்ம ஊர்ல இருந்து திடீர்னு சொந்தக்காரங்க யாரும் வந்தாங்கன்னா அப்பா அம்மாக்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தா அவனை பிடிச்சி பக்கத்துல உட்கார வச்சுக்குவாங்க. பக்கத்துல உட்கார வச்சு பேசி என்ன நல்லா இருக்கியா ஏதுன்னு வாக் பண்ணுவாங்க நிறைய. அந்த மாதிரி இந்த சீடனை மகிழ்ந்து இங்க வா பக்கத்துல உட்காரு, என்ன எப்படி இருக்க, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கிட்டவா என இருத்தி கிருபையோடு அருளி செய்வார். கருணையில அடுத்த உபதேசத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்கதான் முக்கியமான உபதேசம் ஸ்டார்ட் ஆகுது. அவன் ஒரு பெரிய ஒரு ஆனந்த சொரூபத்துல ஆனந்த எக்ஸ்டசில இருக்கிறான். அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, சூப்பர், நல்லது, நீ எதை அடையணுமோ அடைஞ்சிட்டேன். அடுத்து துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிட்டனாய் இருக்கின் இதே நீ செய்யும் உதவியாமை. துட்டம்னா என்னதுன்னா துன்பமான தடைகள். அப்பனே நீ ஏதோ அடைஞ்சிட்ட, வெரி குட், ஆனா இதோட முடியறது கிடையாது. இங்கதான் ஒரு என்ன பண்றாரு, கமா வைக்கிறாரு, புல் ஸ்டாப் இல்ல, 3 தடைகள் வரும். துட்டமாம் தடைகள் மூன்றும், 3 விதமான தடைகள் இருக்கு. அது இதுக்கப்புறம் உன்னை தொடராம நீ பார்த்துக்கிட்டு நீ இப்ப என்ன அடைஞ்சியோ அந்த சொரூப ஞானத்திலேயே நிட்டனா அப்படின்னா ஸ்திரமாக அதிலேயே நிலைத்து இருத்தலுக்கு பேர் தான் நிட்டன் என்ற அர்த்தம். எதுல நிட்டமா இருக்கிறது? சொரூப ஞானத்துல. துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் சொரூப ஞான நிட்டனா இருக்கின், நீ பண்ண வேண்டியது ஒரே உபகாரம், எனக்கு நீ என்ன பண்ணும்னா நீ அடைஞ்ச இதே ஞானத்துல இந்த சொரூப ஞானத்திலேயே தொடர்ந்து நீ இருக்கணும். எனக்கு பில்டிங் வேணாம், எனக்கு ஆசிரமம் வேணாம், எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு சொத்து சுகம் வேண்டாம்,
இல்ல எனக்கு இன்னும் போய் 4 சீடர்களை எதுவும் வேணாம். குருவுக்கு என்ன தேவை? தான் என்ன உணர்ந்தோமோ அதை சீடனுக்கு கொடுக்கிறார். சீடன் அதை உணர்கிறான். உணர்ந்தால் மட்டும் போதாது, உணர்ந்தது நிலைத்து நிற்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு டைம் அவனுக்குள்ள ஏதோ கிளிப்ஸ் ஏற்படுறது புரிஞ்சிருச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சான்னா அப்படி கிடையாது. அது ஸ்திரமாக உள்ளுக்குள்ளே ஆணி வேர் போல் அது உள்ளுக்குள்ள ரொம்ப ஸ்திரமா போய் நிட்டம். அது எந்த விதத்திலும் எதனாலையும் பலவீனப்பட முடியாத, அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்திரமா மாறணும். அப்படி மாத்தணும்பா நீனு. இல்லைன்னா ஒரு 3 தடைகள் இருக்கு. அந்த 3 தடைகள் உன்னோட ஞானத்தை என்ன பண்ணிடும்? காணாம ஆக்கிடும். இங்கதான் முக்கியமான விஷயம். இவ்வாறு கூறிய சீடனை சத்குணுவானவர் மகிழ்ந்து அவனை கருணையுடன் பார்த்து, இங்கே வா என அழைத்து அருகில் அமரச் செய்து கூறினார், ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை கெடுக்க வல்ல. நல்லா போச்சுங்களா? ஜீவம் பிரம்மம் ரெண்டும் ஒண்ணுதான் உனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஞானத்தை கெடுக்கிறதுக்கு 3 இருக்குது. தீமையான தடைகள் 3ம் உன்னை தொடராமல் சொரூப ஞான நிட்டையில் இருந்தாயானால் இதுவே நீ எனக்கு செய்யும் உபாயம். எனக்கு நீ பண்ண வேண்டியது ஒரே உபதம் என்னன்னா, என்னத்தை நீ அடைஞ்சியோ அதுலயே நிலைச்சிருக்கிறதுக்கு நீ முயற்சி செஞ்சு அதுலயே இருந்தீங்கன்னா அதை விட எனக்கு வேற ஒண்ணும் கிடையாதுப்பா. அதுதான் நீ எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் அப்படின்னு குரு சொல்லிடுறாரு. இப்ப ஸ்ரீடனுக்கு அடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்போம். நல்லது. பாடல் 81. நீ நான் என்று இரண்டும் இல்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம் நழுவுமோ குருவே என்றான். தானாகும் பிரம்ம ரூபம் சத்குரு நூலால் தோன்றும். ஆனால் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாதே. இதான் முக்கியமான முதல் 2 லைனை மட்டும் ஃபர்ஸ்ட் கரெக்டா பிரிச்சு படிக்கணும். நீ நான் என்று இரண்டும் இல்லாமல் நிறைந்த பூரணமாய் எங்கும் நானாக தெளிந்த ஞானம் நழுவுமோ, அதோட ஒரு கமா போட்டு தனியா படிக்கணும். சீடன் சொல்றான் இந்த இடத்துல என்ன சொல்றான்? நீ நான், நீங்க நானு, இரண்டும் இல்லாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பேதம் இல்லாமல். நீ தனியாளு நான் தனியாளு, குரு நீனு நான் சீடனு, பக்கத்துல இருக்குது இது மடம், இது ஆசிரமம், இது வீடு, இது உலகம், எந்த பேதமும் இல்லாமல் நிறைந்த பூரணமாய், எந்த பேதமும் இல்லாம நீனு நானுன்ற எந்த ஒரு குரு சீடன் எந்த பேதமும் இல்லாமல் நிறைந்த பூரணமாய் வெறும் பிரம்மம் மட்டும்தான், எங்கும் பிரம்மம் தான் இருக்குதுன்ற அந்த பூரண அனுபவம் எனக்கு ஏற்பட்டிருக்குது. முன்ன என்ன சொன்னா? ஞாயிற்கு அடியேன் அப்படின்னு சொன்னான். கரெக்டா? இங்க நீனு நானும் ஒண்ணுன்றான். அங்க அவன் சொன்ன மோடு வேற, இங்க அவன் சொல்லக்கூடிய மோடு வேற. இங்க அவன் லட்சியார்த்தத்தின் அடிப்படையில என்ன பேச ஆரம்பிக்கிறான்? குருவே நீங்க வேற இல்ல, நான் வேற இல்ல, இந்த சரீரம் வேற இல்ல, உலகம் வேற இல்ல, எல்லாமே பூரணமான பிரம்மன் தான்ற அனுபவம் எனக்கு இப்ப வந்துருச்சு. பூரணமா எங்கும் நானாக தெளிந்த ஞானம், நான் மட்டும்தான் எங்கும் இருக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான்ற அந்த வார்த்தைக்கு நீங்க எந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும்? வாக்கிய அர்த்தத்தை எடுத்தீங்கன்னா ஜீவன் பொருள் பற்றும். ஜீவன்ற பொருள் எடுத்துக்க முடியாது. நானாக தெளிந்த ஞானம் பிரம்மம், நான் தான் எங்கேயும் இருக்கிறேன் அப்படின்னு அந்த லட்சியார்த்தத்தை பொருளை எடுத்துக்கொண்டால், அப்படி தெளிந்த ஞானம் நான் தான் எங்குமா இருக்கிறேன், நீங்க நானு எல்லாம் ஒண்ணுதான், அது ஒன்னை தவிர வேற எதுவுமே இல்லை, அத்வைதமான அந்த சத்தியம் மட்டும்தான் இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்படி தெரிஞ்ச இந்த ஞானம் நழுவுமா? என்ன திருப்பியும் ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் நீங்க சொன்னதெல்லாம் உட்காந்து விசாரம் பண்ணி அது நேர்த்தி பண்ணி என்னென்னமோ நீங்களாம் சொன்னீங்க, பொறுமையா கேட்டு தியானம் பண்ணி இப்பதான் எனக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிக்குது, மண்டையில பல்ப் எரியுது. பல்ப் எரிஞ்சு கொஞ்ச நேரத்துல உங்கள்கிட்ட ரொம்ப நன்றி கின்றின்னு சொன்ன உடனே நீங்க அடுத்து குண்டை போடுறீங்களே, இது கேர்ஃபுல்லா வச்சுக்கோப்பா இல்லாட்டி காணாம போயிடுன்றீங்களா? அது எப்படி காணாம போகும்? என்னுடைய பிரத்யக்ஷ அனுபவமாச்சே, எல்லாமே எனக்கு தெரியுதே, எல்லாமே பிரம்மமா தெரியுது, எல்லாமே அதுதானே இருக்குது. இது எனக்கு முன்னையாச்சும் நீங்க உபதேசம் பண்ணீங்க, நான் கேட்டேன். இப்ப என்னுடைய சொரூபத்தை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேனே, இது எனக்கு பிரத்யக்ஷ ஞானமாச்சே, இது எப்படி என்னை விட்டு நழுவுமா அப்படின்னு கேக்குறாரு. புரியுதா இல்லைங்களா?
அதுக்கு குரு சொல்றார், நழுவுமோ குருவே என்றான். குருகிட்ட கேக்குறான், இது எப்படி நழுவு போகும் நீங்க சொல்றீங்க, என்னால புரிஞ்சுக்க முடியலன்றான். அடுத்து குரு சொல்றார், தானாகும் பிரம்ம ரூபம் சத்குரு நூலால் தோன்றும், ஆனாலும் தடைகள் உண்டேல். அதாவது நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த சத்தியம் சாஸ்திரத்தினாலையும் சத்குருவோட உபதேசத்தினாலையும் 2 நாளையும் அனுபவங்கள் ஏற்பட்டு விட்டது உனக்கு, புரியுதா இல்லைங்களா? ஆனாலும் இந்த அனுபவம் ஏற்பட்டது, ஆனால் தடைகள் உண்டேல் அனுபவம். இந்த அனுபவம் உனக்கு ஏற்பட்டிருக்க அனுபவம் ஸ்திரமான ஒரு ஸ்ட்ராங்காக மாறாத வரைக்கும் அது எதனாலையும் ஷேக் பண்ண முடியும். அதை நீ ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிக்கணுங்கிறது போல உனக்குள்ள ஏற்பட்டிருக்க இந்த ஞானத்தை ஸ்திரமா பண்ணு. அதான் சொல்றாரு, சுபாவமாக தன்மயமாய் உள்ள பிரம்ம அனுபவமானது சத்குருவனுடைய உபதேசத்தாலும் வேதாந்த சாஸ்திர விசாரத்தாலும் தோன்றும். புரியுதா இல்லைங்களா? இந்த 2 இதுல உங்களுக்கு ஞானம் ஏற்பட்டுரும். அவ்வாறு தோன்றினாலும் தடைகள் உண்டானால், தடைகள்னு சொல்லக்கூடிய அந்த 3 விஷயங்கள் திருப்பி டிஸ்டர்ப் பண்ணா அந்த அனுபவம் திடப்படாது. இங்கதான் பிரச்சனை. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் என்லைட்டன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவம் நடக்குது. நடக்காமலாம் யாரும் எதுவும் தன்னைத்தானே சொல்லிக்கிறது இல்லை, கிளைம் பண்ணிக்கிறது இல்லை. சம்திங் ஏதோ ஒரு அனுபவம் நடக்குது, அவங்க தன்னை என்லைட்டன் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த அனுபவம் திடப்பட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கதான் இல்லாம போயிட்டு திருப்பி இந்த தடைகள் 3 அவங்களுடைய ஞானத்தை என்ன பண்ணிடுது, காலி பண்ணிடுது. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நாம இன்னும் ஞானியா தான் இருக்கிறோம்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது வாஷ் அவுட் ஆச்சுன்னு அவங்களுக்கே தெரியறது இல்லை. அதுதான் மிகப்பெரிய இக்னரன்ஸ். ஞானம் அடைஞ்சிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு ஞானம் அடையாம இருக்கிறது தான் அல்டிமேட் இக்னரன்ஸ். அது மிகப்பெரிய ஒரு ட்ராப். அந்த ட்ராப்ல மட்டும் விழுந்துடவே கூடாது. அதுல விழுந்தா தப்பிக்கவே முடியாது. தெரியல, எனக்கு புரியல, எனக்கு மக்குன்னா கூட என்னைக்கா ஒரு நாள் மக்கு புத்திசாலி ஆயிடுவான். நான் புத்திசாலின்ட்டு அது மிகப்பெரிய மக்கா இருந்தா நினைச்சுங்க, யாரால காப்பாற்ற முடியும்? யாராலையும் காப்பாற்ற முடியாது. குருவே அங்க வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா நானே குருன்றீங்கல்ல, நானே ஞானி, எனக்கே எல்லாம் தெரியும், எனக்கே எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றவாங்க. அங்க ஒன்னும் வேலைக்கு பருப்பு வெந்தே இருக்காது. அழகா அடுத்த வார்த்தையில வரும் அது. இன்னைக்கு மாடர்ன் குருஸ் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஏதோ ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னா அது மேபி ஏதாவது ஒரு நல்ல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது ஒன்னே முழுசா ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிடுறாங்க. அங்கதான் தப்பு. அதான் இங்க சொல்றாரு, பரம குருவே தத்பத லட்சியார்த்தமான பிரம்மம், தொம்பத லட்சியார்த்தமான கூடஸ்தன் என்னும் 2 வித கற்பனையும் இல்லாமல் நிறைந்த பரிபூரணமாய் எவ்விடத்தும் அறிவே வடிவான யான் உள்ளேன். எக்ஸ்பீரியன்ஸா வெறும் சச்சிதானந்த சொரூபமா எங்குமா நான் மட்டும்தான் இருக்கிறேன். யான் உள்ளேன் என்று தெரிந்து அறிந்த ஞானம் நீங்கி போகுமோ? அப்படி தெரிஞ்ச அந்த ஞானம் எப்படிங்க போகும்? நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு இவன் கேட்டதுக்கு, போகும்பா, நீ என்னதான் நீ என்னோட உபதேசத்துல அடைஞ்சிருந்தாலும் சாஸ்திரம் படைச்சு அடிச்சிருந்தாலும் ஸ்திரம் ஆகலைன்னா இந்த 3 விஷயங்கள் தடைகள் இருக்கு, அதனால அது வாஷ் அவுட் ஆகி மறந்து போவதற்கான வாய்ப்பு உண்டு. இப்ப அது என்ன தடைகள்னு அடுத்த பாடல்ல சொல்ல போறாரு, அதை படிப்போம். தடை எவை எனில் அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதங்கள். படர் செய்யும் இந்த 3ம் பல ஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் மந்தங்கால் உயர் ஞானம் கெடும். இவற்றை திடமுடன் கேட்டல் சிந்தித்தல் தெளிதனாலே. தடை எவை எனில் அஞ்ஞானம், சந்தேக, விபரீதங்கள். படர் செய்யும் இந்த 3ம் பல ஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் வந்தங்கால் உயர்ஞானம் கெடும். இவற்றை திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே. இப்படி பிரிச்சு படிக்கணும். அதாவது 3 தடைகள் சொல்றாரு. அந்த 3 தடைகள் என்னன்னா அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம். இத 3 தடைகள் இருக்கு. ஆஃப்டர் அவன் தன்னை தான் யாருன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் இது டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறாரு. படர் செய்யும், துன்பத்தை கொடுக்கும். இந்த 3ம் எதனாலனா ஆதியிலிருந்து பல ஜென்மமா இதுலயே உலண்டு நம்ம சுத்திக்கிட்டே இருந்ததுனால
இந்த சந்தேகம், இந்த விபரீதமா யோசிக்கிறது, விபரீத ஞானம், அஞ்ஞானம், இது மூணும் நம்மளை என்ன பண்ணிடுது? நீ அடைஞ்ச ஞானத்தை, அடைஞ்ச சத்தியத்தை மறைத்து விடுகிறது, அல்லது மறக்க செய்கிறது, இல்லது தவறாக புரிந்து கொள்ள வைத்து விடுகிறது அப்படின்னு இங்க சொல்றார். உடனுடன் நீ எந்த ஒரு ஞானம் உனக்கு கிடைச்சாலும் உடனே இது அது என்ன பண்ணிடுது? அந்த உயர்ந்த ஞானத்தை கெட்டு போக செஞ்சிடுது, அதை மறைத்து அதை தவறாக காட்டி விடுகிறது, அல்லது அதை மறக்க செய்ய விடுகிறது. அந்த மாதிரி கெடுக்கக்கூடிய இந்த 3 துன்பங்களை, இந்த 3 விதமான டிஸ்டர்பன்ஸை நீ எப்படி போக்கணும்னு கேட்டீங்கன்னா, கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். தமிழ்ல சொன்னா கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே. அதற்கான அர்த்தத்தை படிப்போம். அத்தடைகள் எவை என்றால் அவை அஞ்ஞானம். இப்ப அஞ்ஞானம்னா என்னன்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். திருப்பி இங்க என்ன குரு சொல்றாருன்னு கேட்க போறோம். சந்தேகம், விபரீதம் என்பனவை ஆகும். துன்பத்தை செய்வதையே இயல்பாக உள்ள இந்த 3 தடைகளும், இது 3மே எப்பயுமே துன்பத்தை கொடுக்கிறது. அளவிருந்த பிறவிகளின் பழகி வந்த பழக்கத்தினால் அடிக்கடி உண்டாகின்றன. ஈவன் நீ ரியலைசேஷன் ஆனாலும், நீ தெளிவடைஞ்சாலும், உன்னை அறியாம பல ஜென்மமா இது பழகி போனனால அது தானா உன்னுடைய ஞானத்தை மங்கி அடிக்க செய்ய வாய்ப்பு இருக்கு. அவை உண்டாவதினால் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் திடப்படாமல் கெட்டு போகும். இது திருப்பி டிஸ்டர்ப் பண்ணுச்சுன்னா உனக்கு ஏற்பட்ட ஞானம் ஸ்திரமில்லாமல் போய்விடும். ஆதலால் அஞ்ஞானத்தை சிரவணத்தாலும், நல்லா புரிஞ்சுங்க, இக்னரன்ஸை சிரவணத்தாலும், சந்தேகங்களை மனனத்தாலும், விபரீதங்களை நிதித்தியாசனத்தினாலும் தீர்க்க வேண்டும், கெடுக்க வேண்டும். அஞ்ஞானத்தை சிரவணத்தாலும், சந்தேகத்தை மனனத்தினாலும், விபரீதத்தை நிதித்தியாசனத்தினாலும், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் ஆகியவற்றினால் உறுதியோடு முயற்சி செய்து கெடுப்பாயாக. எது? அந்த துன்பம் கொடுக்கக்கூடிய 3ஐயும் கெடுக்க வேண்டும் அப்படின்னு இங்க சொல்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா நமக்கு இந்த ஞானம், தெளிவான ஞானம் ஏற்பட்டு அவன் நிர்விகல்ப சமாதியை அட்டைன் பண்ணிட்டு வந்துட்டான். புரியுதா இல்லைங்களா? அப்படி வந்தவனுக்கு குரு சொல்றாரு. அப்ப இது எவ்வளவு டேஞ்சரான விஷயம் பார்த்துங்க. இந்த 3 விஷயமும். இப்ப இந்த அஞ்ஞானம்னா என்ன, சந்தேகம்னா என்ன, இதெல்லாம் சொல்லுவாரு. அடுத்த பாடல் பாடுப்போம். அக்னி கட்டுப்பாட்டால் அற்பமும் சுடமாட்டாது, மங்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது. சிக்கன பழகி கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே விக்ன மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. அக்னி கட்டுப்பாட்டால் அற்பமும் சுடமாட்டாது, மங்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது. சிக்கன பழகி கேட்டல், சிந்தித்தல், தெளிதலாலே விக்னமடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. இந்த அக்னி இருக்குல்ல, ஹோமத்துல நம்ம வளர்க்குற அக்னி, அதை சுடாம பண்ண முடியும். அது அக்னினால என்ன பண்ணும்? சுடும்ல. நெருப்பு என்ன பண்ணும்? வேகக்கூடிய தன்மை இருக்குல்ல. ஆனால் மணி மந்திர ஔஷதம்ன்றத பயன்படுத்தி அக்னி சுட முடியாம கூட பண்ணலாம். அக்னி கட்டி போடுறதும் பாங்க. மந்திர சில மந்திரங்களை பயன்படுத்தினோம்னா அந்த நெருப்பு சுடாது. சில ஔஷதங்கள், மூலிகைகளை பயன்படுத்தும் போது நெருப்பு சுடாத மாதிரி நம்மளை இது பண்ணிக்க முடியும். அதே போலதான் மணி, கல்கள், இந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு டெக்னிக்கினால அக்னியை டெம்பரவரியா கட்டி போட முடியும். அக்னி கட்டுப்பாட்டால் அற்பமும் சுடமாட்டாது, மந்திரத்தினால் அக்னி கட்டுப்பட்டு விடத்து அது சற்றும் சுடமாட்டாது. அதுபோல மங்கின ஞானத்தினாலே வந்த பந்தமும் வேகாது. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஞானமானது, மங்கின ஞானம்னா என்னது? ஸ்திரமில்லாத ஞானம் உன்னுடைய எல்லா பந்தத்தையும் என்ன பண்ணாது? கெடுக்காது. வேகாதுன்னா என்னது? நம்ம சொல்லுவோம்ல, நம்ம இந்த பருப்பு ஏன்ட்ட வேகாதுமோ, அப்படின்னா என்னது? நீ என்னதான் சொன்னாலும் நான் அதை என்ன பண்ணிக்க மாட்டேன், உள்ளுக்குள்ளனால அதெல்லாம் ஏமாற மாட்டேன்ற மாதிரி இது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரம்ம ஞானம், இந்த சீடனுக்கு ஏற்பட்டிருக்க இந்த பிரம்ம ஞானமானது
ஸ்திரம் இல்லாட்டினா அவனுடைய பந்தங்கள், அவன் இதுவரைக்கும் உருவாக்கப்பட்ட அந்த பந்தம் மொத்தமும் அந்த அந்த ஞானத்தினால வெந்து கம்ப்ளீட்டா என்ன ஆகாது, ஜீரோ ஆகாது. முழுசா வேகாம இன்னமும் என்ன பண்ணிட்டு இருக்கும், பந்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அஞ்ஞான சந்தேக விபரீதங்களால் தடைப்பட்ட தத்துவ ஞானத்தால் பல பிறவிகளில் தொடர்ந்து வந்துள்ள நான் கர்த்தா போக்தா என்னும் பந்தமும் நாசமாகாது. அப்ப தடைபடாத ஞானம் இருக்கணும், ஸ்திரமான ஞானம் இருக்கணும். எதனாலையும் ஷேக் ஆகாத அளவுக்கு ஸ்திரமான ஞானம் இருந்தா மட்டும்தான் பந்தமும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. நான் கர்த்தா போக்தான்ற அந்த எண்ணமே அங்க இருக்கவே இருக்காது. இல்லை என்றால் இது வந்துடும். ஆதலால் சிக்கன பழகி அப்படின்னா என்னது, நெடுங்காலம் நிரந்தரமாக ரொம்ப காலம் தொடர்ந்து நாம சிரவணம், கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்தை தொடர்ந்து ரொம்ப காலம் நமக்குள்ள பண்ணி 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 இந்த ஞானத்தை ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். புரியுதா இல்லைங்களா? இல்லாட்டினா ஓகையா விக்ன மடம் சந்தேகம் விபரீதம் போக்குவாயே. தொடர்ந்து அபியாசம் செய்து சிரவண மனன நிதித்தியாசனங்களினாலே முறையே ஞானத்திற்கு தடையான இந்த மூன்றும் நீக்க முடியும். புரியுதா இல்லைங்களா? அது வரைக்கும் தியானம் தேவைப்படுது, சாதனைகள் தேவைப்படுது. அதுக்கப்புறம் சாதனைகள் அப்படின்னா என்னன்னா வெறும் சிரவண மனன நிதித்தியாசனம் தான். 2017 வந்து 17 16 எனக்கு கரெக்டா எக்ஸாக்டா 17 தான் நினைக்கிறேன். எனக்கு சமாதி அனுபவம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் 3 days கம்ப்ளீட்டா நான் ஒரு வேற லோகத்துல இருக்கிற மாதிரியான அனுபவங்கள்லாம் இருந்தது. இப்ப இந்த சீடன் என்னெல்லாம் சொல்றானோ, எல்லாம் நானாக தெரிகிறேன், எல்லாம் நான் என்று உணர்கிறேன், இது எல்லாமே அப்ப இருந்தது, இல்லாமல்லாம் கிடையாது. ஆனா அது நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் அப்படியே அந்த உணர்வுல இருந்து என்ன ஆயிட்டே இருந்தது, குறைந்து கொண்டே வந்து மீண்டும் சாதாரண நானாக இந்த சரீரத்துல எப்பயும் இருக்கிற ஒரு நானாக இருந்தேன். ஆனால் அந்த அனுபவத்தினால் ஏற்பட்ட தாக்கமோ அந்த உணர்வோ மாறவில்லை. ஆனால் இந்த வெளி உலக சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களுடைய தாக்கம் வந்து இருந்து கொண்டே இருந்தது. முழுமையான இந்த பற்றுகள், இந்த பந்தங்களுடைய தாக்கம் வந்து கம்ப்ளீட்டா இது போயிட்டு வந்த உடனே கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுச்சுன்னா அப்படி ஆகல, புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஞானம் ஸ்திரமா இருந்தனால மீண்டும் மீண்டும் இந்த சிரவண மனன நிதித்தியாசனத்தை வந்து செய்ததுனால அந்த ஞானம் ஸ்திரமானதுனால இந்த பந்தங்களோ பற்றுகளோ இப்ப ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு நெக்லிஜிபிளா என்ன ஆயிடுச்சு, குறைந்துடுச்சு. அதனோட டிஸ்டர்பன்ஸே இல்லை இப்ப. ஆனா அப்படி பண்ணாம விட்டுருந்தோம்னா அந்த அனுபவம் என்னமோ உண்மையான அனுபவம் தான். அதுக்கப்புறம் நம்மளை வேற மாதிரி கைடன்ஸ் எடுத்துன்னு போயிடும். மேபி நம்ம மறந்துருப்போம், இல்ல நம்மளை நாமளே இன்னும் ஸ்திரப்படாம நம்ம ஞானி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எதையோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ராங்கான கைட் ஆயிடுக்கும், அந்த வாய்ப்புகள் இருந்திருக்கும். புரியுதா இல்லைங்களா? எதற்கு நான் சொல்றேன்னா, அந்த அனுபவங்கள் வந்து சமாதி அனுபவங்கள், அதுக்கப்புறம் எக்ஸ்டசி அனுபவங்கள் இதெல்லாம் கிடைச்சாலும் திருப்பி நீங்க வந்ததுக்கு அப்புறம் குறிப்பிட்ட நேரமோ நாட்களோ கழிச்சு திருப்பி சாதாரண எப்பயும் போல இருந்த உங்க பழைய மனம், பழைய புத்தி வர ஆரம்பிக்கும். அப்ப வர ஆரம்பிக்கும் போது நீங்க அந்த ஞானத்துல இருந்து அதை ஹேண்டில் பண்ணி நேர்த்தி பண்ணி அதை பலமிழுக்க செய்யும் போதுதான் இந்த விவகாரத்துல சாதாரணமா உங்களுடைய ஞானமானது ஸ்திரமாகி சர்விகல்ப சமாதியாக அது எஸ்டாப்ளிஷ் ஆகும். இப்ப இவர் சொல்ற பாயிண்ட் அந்த இடத்துலதான் ஒர்க் ஆகும். இல்லாட்டினா நம்ம வந்ததுக்கு அப்புறமும் கொஞ்ச நாள்ல நமக்கு மீண்டும் ஆசைகள் வர ஆரம்பிக்கலாம், நிறைய பந்தங்களுக்குள்ள மாட்டிக்கொண்டு முழுமையாக வெளிவர முடியாமல் போய்விடும். நம்ம திருப்புரா ரகசியத்துல படிச்சிருக்கும் போது அதுல 3 ஞானிகளை பத்தி சொல்லியிருப்பாரு தத்தாத்திரியர். மந்த ஞானிகள், மத்தியம ஞானிகள், உத்தம ஞானிகள். திருப்புரா ரகசியத்துல நம்ம 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கோம். அதுல அப்படிதான் சொல்லுவார் மந்த ஞானிகளை பத்தி. யோக வசிஷ்டத்துல கூட வரும்னு நினைக்கிறேன், நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த மந்த ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, தெளிவு அடைஞ்சிருவாங்க, இந்த அனுபவம் எல்லாம் கிடைச்சிரும், ஆனா மறந்துடுவாங்க. திருப்பி பந்தம் பாசம் இதுக்குள்ளேயே உழண்டுக்கிட்டு திருப்பி ரெக்கவர் பண்ணுவாங்க, திருப்பி மறந்துடுவாங்க.
அவங்க வாசனை, உடல் மன வாசனைகளுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் விவகாரத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டு திருப்பியும் தன்னை ரிகவர் பண்ணி திருப்பியும் மாட்டிக்கிட்டு அது ஸ்திரமாவதுக்கு காலங்கள் எடுக்கும். அந்த ஸ்திரமாவதுக்கு அவங்க நாட்களும், மாதங்கள், வருடங்கள், ஏன் ஜென்மங்கள் கூட எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உத்தம ஞானிகள்ங்கிறவங்க எதனாலையும் பந்தப்படாம ஸ்திரமாயிட்டாங்க. மத்திய ஞானிகள் அதை நோக்கி முன்னேற்றத்துல இருக்கு. மந்த ஞானிகள் என்பவர்கள் இதுல இன்னமும் சிக்கல் இருக்கிறார்கள். ஆனா மந்த ஞானிகள்லயே அவங்க அந்த கிளிம்ஸை டச் பண்ணிட்டாங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஆனா அதன் பின்னமும் இங்க ஆச்சாரியார் சொல்ற மாதிரி அஞ்ஞானமும் சந்தேகமும் விபரீதமும் மீண்டும் மீண்டும் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அஞ்ஞானம்னா என்னது? நான் பிரம்மம் என்ற அந்த உணர்வை மறக்கடிக்க செய்யறது. சந்தேகம்னா ஒண்ணும் இல்ல, குரு சொல்லக்கூடிய இந்த உபதேசங்கள் இதெல்லாம் இது மேல எப்பயுமே ஒரு டவுட்டை வச்சுக்கிட்டே இருக்கும். என்னதான் அவர் சொன்னாலும் இவர் சொல்றதை எப்படி நம்புறது? இவர் சொல்றதை நம்ம புத்தி இருக்குல்ல, நம்ம புத்தி அவர் சொல்ற புத்தியோட உயர்ந்த புத்தி போல யோசிச்சு இன்னமும் எனக்கு நம்பிக்கை வரல, இன்னமும் எனக்கு இது உண்மையா இருக்கும்னு தோணலன்னு எப்ப வரைக்கும் நமக்குள்ள இருக்குதோ அதுதான் சந்தேகம். விபரீதம்னா என்னது? கம்ப்ளீட்டா தப்பா யோசிச்சிடுறது, கம்ப்ளீட்டா வேற மாதிரி ராங் டைரக்ஷன்ல விபரீதமான ஒரு புத்தி அதுக்கு ஞானத்துக்கு ஆப்போசிட்டா யோசிச்சுட்டு எதையோ ஒன்று பண்ணிட்டு. சில பேரு, நிறைய பேர் இப்ப இந்த ஞானம் ஆயிட்டேன்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது இந்த மாதிரி விபரீதமா போயிடுறது. அந்த மாதிரி எல்லாம் போய் குரூப்ல மாட்டிக்கிட்டோம்னா காலி, அவ்வளவுதான், எங்கேயோ கொண்டு போய் நம்மளை விட்டுடும். சோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதெல்லாம் தத்துவம் அவர் சொன்னதெல்லாம் கேட்டு, சாஸ்திரம் சொல்றது, குரு சொல்றதெல்லாம் கேட்டு உள்ள வாங்கி நம்ம நேர்த்தி பண்ணி பயிற்சி பண்ணி நம்ம யாருன்னு அறிவுல தெளிவு ஏற்பட்டு அந்த அறிவு ஸ்வரூபம் மாறணும். மாறினதுக்கு அப்புறமும் நமக்கு அனுபவம் ஏற்பட்டதுக்கு அப்புறமும் அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு ஸ்திரமாக மாத்தணும். அதுக்கு சிரவணம் பண்ணணும், நிதித்தியாசனம் நமக்கு முக்கியம் அப்படின்னு இங்க குரு சொல்றார். சீடன் அந்த சமாதியில இருந்து வெளியே அவனுடைய அனுபவங்களையும் நன்றி உணர்வையும் குரு கிட்ட வைக்கிறார். குருவானவர், நீ நல்லதுதான் நீ அடைஞ்சதெல்லாம், அதுலயும் நீ எனக்கு செய்ய வேண்டிய ஒரே உபகாரம் என்ன? நீ ஸ்திரப்படுத்துறது தான் எனக்கு நீ செய்ய வேண்டிய உபகாரம்னு சொல்றார். புரியுதா இல்லைங்களா? அவன் என்ன கேக்குறான்? அதுதான் எல்லாம் ஒண்ணுன்னு எனக்கே தெரிஞ்சிருச்சு, இன்னமும் டிஸ்டர்பன்ஸ் வருமானா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, குருவானவர் ஏற்கனவே அந்த ஞானத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் பல பாதைகளை கடந்து அவர் அனுபவத்துல இருந்து சொல்றாரு. புரியுதா இல்லைங்களா? அவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். இவன் இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃப்ரெஷ். அவர் ஆல்ரெடி ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் மனசு இந்த மாதிரி கோத்ரூ பண்ணது அவர் கடந்து வந்ததுனால அவர் என்ன பண்றாரு, எப்பா நீ நான் போன பாதையில நீ வந்துட்ட, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோ, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைன்னு அவர் கைடன்ஸ் கொடுக்குறாரு. இவன் என்ன நினைச்சிட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் மோட்சம், முக்தி அடைஞ்சிட்டோம், இதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு அவன் அப்படியே ஒரு எக்ஸ்டேஜ்ல இருக்கிறான். கரெக்டு தான், முடிஞ்சிருச்சுதான், அந்த அனுபவம் தான் அல்டிமேட் அனுபவம். ஆனா அந்த அனுபவம் ஸ்திரப்பட வேண்டும். ஒரு பாசி படர்ந்த ஒரு குளத்துல ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சிங்கன்னா என்ன ஆகும்? அந்த கல்லு ஒரு இடத்துல அந்த பாசி எல்லாம் விளையிடும். கரெக்டா இல்லையா? கல்லு போய் பட்டுச்சுன்னா அந்த பாசி மூடி இருக்கிறதெல்லாம் விளையிடும். அடுத்த 2-3 நிமிஷத்துல திருப்பி பாசி எல்லாம் என்ன ஆயிடும்? மூடிடும். திருப்பி கல்லை போட்டீங்கன்னா விலகும். கல்லு போடும் போது விலகும், கொஞ்ச நேரத்துல மூடிடும். அது போல இந்த அனுபவம் வரும்போது இந்த அஞ்ஞானம் இதெல்லாம் காணாம போய் தண்ணி தெளிவா தெரிஞ்சு அதுக்குள்ள அந்த தெளிவு ஏற்படுது. ஆனா அது தொடர்ந்து இருக்கணும்னா கம்ப்ளீட்டா பாசி படராத அளவுக்கு நம்ம அதை விளக்கிடணும். இல்லாட்டினா திருப்பி என்ன பண்ணிடும், லிப்ட்ல நம்ம ஏறி நம்ம டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் எடுத்துக்கிறவங்களோ அந்த மாதிரிதான், பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சாதான் அது வெயிட்டிங்ல இருக்கும். இல்லாட்டின்னு வச்சுக்கலாம் அதுவே க்ளோஸ் ஆயிடும் ஆள் வர்றதுக்கு முன்னாடியே. அந்த மாதிரி நம்மளுடைய தெளிவும் ஆனது என்ன ஆயிடும். இதெல்லாம் எங்க நடக்குது? இவன் மீண்டும் சரீர உணர்வுக்கு சரீரத்துல தன்னை, முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு இவன் இந்த அனுபவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் தன்னை ஜீவனாக கருதினான். புரியுதுங்களா? அவன் அனுபவத்துல அவனுக்கே புரிஞ்சு போச்சு, என்னென்னலாம் குரு சாஸ்திரம் சொன்னா அதுதான் நானுன்னு புரிஞ்சு தன்னை சொரூபமாக கருத ஆரம்பிச்சிட்டான், பிரம்மமா கருத ஆரம்பிச்சிட்டான்.
இப்ப வெளியே வந்து அவன் தன்னை வந்து ஜீவனா கருதல. நல்லா புரிஞ்சுங்க. தன்னை அவன் சொரூபமா தான் கருதுறான். நீனு நானும் ஒண்ணுதானே அப்படிங்கிறான். புரியுதா இல்லைங்களா? நீனு நானும் எல்லாமே சொரூபத்துல ஒண்ணுதானே, இதுக்கு மேல தடை வருதான்னு. அப்ப அவனுடைய அப்ரோச் எப்படி இருக்குது? முன்னாடி ஜீவனா இருந்தது, அப்புறம் சொரூப உணர்வு அவனுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் தன்னை அவன் சரீரத்துக்கு வந்த பின்பும் தன்னை சரீரம் சார்ந்த ஒரு ஜீவனாக அவன் தன்னை கருதவில்லை. தன்னை சொரூபமாகத்தான் தன்னை அவன் நான் என்ற அந்த உணர்வு பிரம்மமாகத்தான் அவனை உணர்கிறான், அபிமானிக்கின்றான். அந்த அபிமானிக்கின்ற அந்த உணர்வு தான் இன்னும் தடையில்லாத ஸ்திரமாக மாற வேண்டும் அந்த புத்தியில. அப்ப மீண்டும் சரீரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த புத்தியில இந்த உணர்வு எஸ்டாப்ளிஷ் ஆகிறது, சத்துவத்துல ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆகணுங்கிறது தான் வந்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய ஒர்க். சப்போஸ் அவன் அந்த உணர்வுல இருந்து வரவே இல்லைன்னு நினைச்சுங்களேன், முடிஞ்சு போச்சு. அவன் அதோட சரி ரொம்ப நாள் ரொம்ப நேரம் நம்ம வந்து நிர்விகல்ப சமாதில இருந்து வரலைன்னா உடம்பு வீணா போயிடும். உடம்புல திருப்பி உங்களால ஃபிட் பண்ண முடியாது இந்த இதை. அதனாலதான் தோத்தாபுரி ராமகிருஷ்ணர் 3 நாளைக்கு மேல சமாதியில இருந்துட்டாரு. விட்டா இவன் உடம்பு வீணா போயிடுன்ட்டு எதையோ பண்ணி மந்திரம்லாம் சொல்லி காதுல சொல்லி எதோ பண்ணி அவரை திருப்பி பாடி கான்சியஸ்ல கொண்டு வந்துடுறாரு. ரொம்ப நாள் நம்ம நிர்விகல்ப சமாதியில இருந்தா உடம்பு வந்து ஒர்த் இல்லாம போயிடும். திருப்பி அந்த கான்சியஸ் வந்து இதுல வாழ்றது நேச்சுரலா அப்படி நடக்காது மோஸ்ட்லி யாருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் இந்த பிராரப்தம் என்ன பண்ணும், திருப்பி கொண்டு வந்து உடம்புல உட்கார வச்சிடும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். இப்ப இந்த இடத்துல என்னன்னா, ஒரு தடவை அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுறான்ல, அதுக்கப்புறம் அவன் உட்காந்து நிதித்தியாசனத்துல உள்ள போய் அந்த தியானத்திலயோ அவன் அதை நினைக்க ஆரம்பிச்சனாலே அவன் மீண்டும் மீண்டும் அந்த உணர்வுக்குள்ள போற முடியும். புரியுதா இல்லைங்களா? அது அவன் அபியாசம் பண்ணா அதுல போய் வந்துட்டே இருக்கலாம். ஆனா அது அவன் வாண்டடா போகணும்னு இல்ல, அவன் அபியாசம் தான் பண்ணும். அந்த உணர்வு நடப்பது தானாய் நிகழ வேண்டும். என்ன சொல்றாரு, அவன் வந்து நழுவி அப்படின்னு தான் சொன்னாரே தவிர இவன் ஒண்ணு என்ட்ரானான்னு சொல்லல. நெஞ்சமும் நழுவி ஒன்றாய் அப்படின்னாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இட் ஹாஸ் டு ஹேப்பன். நம்ம ஒன்னும் டோர் ஓபன் பண்ற மாதிரி ஓபன் பண்ணி உள்ள போறது இல்ல. வில் ஜஸ்ட் பி இந்த நிதித்தியாசனத்துல அந்த உணர்வுல இருக்க அவன் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது தானா நடக்குது. புரியுதா இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவன் சப்போஸ் இவன் வந்துட்டான், இப்ப ஒரு குரு சொல்றாரு, சொன்னதுக்கு அப்புறம் இவன் அதுலயே ஸ்திரம் பண்ணிட்டானா முடிஞ்சு போச்சு. அவன் ஜீவன் முக்தனா வாழ்ந்துட போறான். எந்த ஒரு பந்தமோ எந்த அஞ்ஞானத்தினாலோ சந்தேகத்தினாலோ விபரீதத்தினாலேயோ அவன் தடைப்படாத ஞானத்தை உருவாக்கிடுவான். இப்ப இவன் என்ன பண்ணான், இதோட ஆக்சுவலி வந்து கைவல்ய நவநீதமானது அந்த தத்துவ விளக்கம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல எல்லாம் சந்தேகம் தெளிதல் தான். இப்ப அவனுக்கு அனுபவமான அந்த சீடனுக்கு வரக்கூடிய கேள்வி அதுக்கான பதில் தான் இதுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லா பாடலும். புரியுதா இல்லைங்களா? இதுக்கு பின்னாடி இன்னும் 100 பாடல் இருக்கு, 100 பாடலுக்கு மேல இருக்கு. அப்ப அனுபவமானதுக்கு அப்புறமா அவன் கேட்கிற கேள்வி இவ்வளவு இருக்குது. அந்த ஞான நிலையில இருந்து அவன் புரிஞ்ச நிலையில இருந்து அவனுக்கு வர சந்தேகம் இதெல்லாம் எப்படி ஜீவன் முக்த இருக்கான். அப்ப அதுக்கப்புறம் கேள்வி எவ்வளவு இருக்கு, அதுக்கு என்ன பதில் சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், அவனுடைய உணர்வுக்கு நம்மளை லிஃப்ட் பண்ணாதான் அவன் கேட்கிற கேள்வி அதுக்கான பதிலையும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்கவாச்சும் முடியும். புரியுதா இல்லைங்களா? அவனுக்கு கிடைச்ச அந்த அனுபவமான அப்ரோச் அனுபவம் வந்து அதை ஸ்திரப்படுத்த வேண்டும், திடப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அது மறைந்து விட வாய்ப்புகள் இருக்கிறது. சோ இதுவரைக்கும் இந்த பாடலோட இன்று போதும். எதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம், பாடல் 83, 82, 83 ரொம்ப டீட்டெயிலா பார்க்கல. அடுத்த வாரம் அதை இன்னும் டீட்டெயிலா வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப அவன் வந்து தத்துவ விளக்கத்துக்கு அப்புறம் அவனுக்குள்ள நடக்கிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம். அவனுக்கும் குருவுக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணைகளை தான் இப்ப பார்த்திருக்கிறோம். நம்ம நல்லது.